பிரசங்கத்தை சேர்த்து ஒன்றா பண்ணலான்னு நிறைய எழுதி எடுத்து வந்திருக்கேன். அல்லேலூயா. முப்பரிமாண விசுவாசத்தில் வாழ்தல், வாக்கிங் இன் 3 dimensional faith. சொல்லுங்க பார்ப்போம். வாக்கிங் இன் 3 dimensional faith. 3 கண்ணோட்டத்தில் கடந்த காலத்திலும் நிகழ்காலத்திலும் எதிர்காலத்திலும் ஒரே நேரத்தில் வாழ்தல், இணைக்கப்பட்டு இருத்தல் என்கிற தலைப்பில் நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். இன் அதர் வேர்ட்ஸ் we can say walking in the prophetic purposes of God. Walking in the prophetic purposes of God. தேவனுடைய தீர்க்க தரிசன நோக்கங்களில் வாழ்தல். சொல்லுங்க, தேவனுடைய தீர்க்க தரிசன நோக்கங்களில் வாழ்தல். நான் பேசுகிற சில விஷயம் சிலருக்கு புரியாமல் போகலாம், அதை பற்றி கவலைப்படாதீங்க. சிலருக்கு புரியலாம், கண்டுக்காமல் விட்டுறாதீங்க. எவ்வளோ நீங்கள் எழுதி கொள்ள முடியுமோ எழுதி கொள்ளுங்கள். நான் பேசின பிறகு நானே போட்டு கேட்க போகிறேன். ஆமென், ஆமென். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. யோவான் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து நாம் துவங்குவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியினாலே உற்பவித்து பிறந்தார், பரிசுத்தாவினாலே கர்ப்பமானார், பரிசுத்தாவினாலே வளர்ந்தார், பரிசுத்தாவினாலே நிரப்பப்பட்டிருந்தார், பரிசுத்தாவினாலே பிறந்தார், பரிசுத்தாவினாலே ஒவ்வொரு நாளும் வாழ்ந்தார், பரிசுத்தாவினாலே ஏவப்பட்டார். பரிசுத்தாவியானவர் எங்கெல்லாம் ஏவனாரோ இயக்கினாரோ வழி நடத்தினாரோ அங்கே தான் போனார். பரிசுத்தாவினால தான் பேசினார், பரிசுத்தாவியில் நிரம்பி தான் ஜனங்களை பார்த்தார், பரிசுத்தாவினால தான் ஜனங்களை தொட்டார், பரிசுத்தாவின் வல்லமையினால் தான் விடுதலை கொடுத்தார், சுகம் கொடுத்தார், அற்புதம் செய்தார். பரிசுத்தாவின் வல்லமையினால் தான் கடல் மேல் நடந்தார், காற்றை அதட்டினார். பரிசுத்த ஆவியினாலே அளவில்லாமல் எப்பொழுதும் நிரம்பி இருந்தார். பிதாவை பரிசுத்த ஆவியினாலே தான் வெளிப்படுத்தினார். பரிசுத்த ஆவி இல்லாமல் அவர் ஒன்றுமே செய்யவில்லை. அல்லேலூயா. திருச்சபை என்பது ஏதோ ஒத்த கருத்துடையவர்கள் ஒன்று கூடி வருவதல்ல. பரிசுத்த ஆவியினாலே மறுபடி பிறந்தவர்கள், பரிசுத்த ஆவியினாலே அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், பரிசுத்த ஆவியினாலே நடத்தப்படுகிறவர்கள் கூடி வாழ்வதும் கூடி வருவதும் கூடி ஊழியம் செய்வதும் தான் திருச்சபை. அல்லேலூயா. Having the baptism of the Holy Spirit is the membership of the church. பரிசுத்த ஆவியினுடைய ஞான ஸ்நானத்தை அல்லது பரிசுத்த ஆவியினுடைய நிறைவை பெற்றிருப்பதுதான் திருச்சபையினுடைய அங்கத்துவம். Anyone who does not have the spirit of God does not belong to God. எவனுக்கு பரிசுத்த ஆவியானவர் இல்லையோ, யாருக்கெல்லாம் பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் இல்லையோ அவர்கள் தேவனுக்கு சம்பந்தப்பட்டவர்கள் அல்ல. ரோமர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்கிறது, கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. It is not how much you know about Christ, how much you know about the Bible. It is not how long you are connected to the church or organization. It is really, do you have the Holy Spirit or not? நீங்க எவ்வளவு இயேசுவை பத்தி கிறிஸ்தவத்தை பத்தி தெரிஞ்சு வச்சிருக்கிறீங்க, பைபிளை பத்தி எவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்கிறீங்க, சபையோடு எவ்வளவு நாள் இணைஞ்சிருக்கிறீங்க, ஸ்தாபனத்தோடு எத்தனை வருஷம் தொடர்புடையவர்களா இருக்கிறீங்க என்பது முக்கியம் அல்ல. உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரா இல்லையா, கர்த்தர் பரிசுத்த ஆவியை கொடுத்தாரா இல்லையா என்பதுதான் முக்கியம். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. அப்படி ஆவியினாலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழிநடத்தப்பட்டு அவர் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது, ஊழியம் செய்து கொண்டிருக்கும் பொழுது, ஒரு நாள் அவர் சமாரியாவுக்கு சென்றார். யோவான் 4ஆம் அதிகாரத்தில் நாம் 1 முதல் 4ஆம் வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்கலாம். யாராவது வாசிக்கிறீங்களா? யோவானை பார்க்கிலும் இயேசு அநேகம் பேரை சீஷராக்கி ஞானஸ்நானம் கொடுக்கிறார் என்று பரிசேயர் கேள்விப்பட்டதாக கர்த்தர் அறிந்தபோது யூதாவை விட்டு மறுபடியும் கலிலேயாவுக்கு போனார். பாருங்க, கொஞ்சம் நிறுத்துங்க. இதை இன்னொரு நாளைக்கு தியானிக்கலாம். யோவான் சீஷர்களை உருவாக்கினான். ஊழியங்கிறது சீஷர்களை உருவாக்குறது. ஆமென். யோவானை விட இயேசு அதிகமான பேரை சீஷர் ஆக்கி சீஷர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறார். புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷர் ஆக்கி ஞானஸ்நானம் கொடுங்க. அட்லீஸ்ட் ஆரம்ப நிலை சீஷராவது அவர் மாறிடணும். சீஷர்களுக்கு தான் ஞானஸ்நானம், சீஷர்களுக்கு தான் சபை, சீஷர்களுடைய ஐக்கியம் தான் சபை, சீஷர்களுக்கு தான் நம்ம இங்கே ஊழியம் சபைக்குள்ளே செய்கிறோம். அப்போ ஞானஸ்நானம் கொடுக்கிறார் என்று பரிசேயர் கேள்விப்பட்டார் அப்படின்னு ஆண்டவர் இயேசுவுக்கு தெரிஞ்ச பொழுது இப்போ என்ன பண்ணுறார், அவர் யூதேயாவை விட்டுட்டு அங்கே தான் ஞானஸ்நானம் கொடுத்துட்ருக்கார். மறுபடியும் கலிலேயாவுக்கு போனார். சரி, இப்போ ஒரு எக்ஸ்ட்ரா விளக்கம் 3ஆவது வசனம் வாசித்து முடியுங்க. இயேசுதாமே ஞானஸ்நானம் கொடுக்கவில்லை. இங்கே பாருங்க, மேல ஞானஸ்நானம் கொடுத்தாருன்னு போட்டிருக்குது. 3ஆவது வசனம் இயேசுவே ஞானஸ்நானம் கொடுக்கல, யார் தான் கொடுத்துதான்? சீஷர்கள். ஆமா, இயேசுவின் மேற்பார்வையில், இயேசுவின் தலைமைத்துவத்தில், இயேசுவின் பிரசன்னத்தில், இயேசுவுக்கு முன்னால இயேசு சொல்ல சீஷர்கள் ஞானஸ்நானம் கொடுத்தாங்க.
இயேசு முதல்ல ஞானஸ்நானம் கண்டிப்பாக கொடுத்துருப்பார். அவர் அழைச்ச பொழுது, அவர் சீசராக்கின போது ஞானஸ்நானம் கொடுத்தார். அதுக்கப்புறம் கடைசி வரைக்கும் நானே எல்லாத்தையும் பண்ணுவேன் இல்லாமல் தன்னுடைய சீடர்களுக்கு உருவாக்கி வாய்ப்பு கொடுத்து அவர்களை ஊழியம் பண்ண வைக்கிறார், அவர்களை சீசர் உருவாக்கி வைக்கிறார், அவர்களை ஞானஸ்நானம் கொடுக்க வைக்கிறார். இதுதான் ஊழியத்தினுடைய முறைமை. இப்போ இன்றைய செய்திக்கான மிக முக்கியமான வசனம் யோவான் 4:4. இப்போ வாசிங்க. அவர் சமாரியா நாட்டின் வழியாய் போக வேண்டியதாய் இருந்தபடியால், போதும் பாருங்க, சமாரியா நாட்டின் வழியாய் போக வேண்டியதாக இருந்தபடியால், ரைட்டுங்களா? he had to go அப்படின்னு ஆங்கிலத்தில் இருக்குது. போய் ஆகணும், போகணும்னு இருந்துச்சு அவருக்கு. அப்படின்னா இன்னும் புரியுற மாதிரி சொன்னால், சமாரியா நாட்டின் வழியாய் போகும்படி ஆவியானவர் உணர்த்தினார். நமக்கு மேப் இருந்தால் காட்டலாம். ராஜாவின் வழி, கிங்ஸ் ஹைவே என்று சொல்லக்கூடிய பாதையில் சீக்கிரமாக இடைஞ்சல் இல்லாமல் நேரடியாக அவர் பிரயாணம் பண்ணியிருக்கலாம். ஆனால் இடையில கஷ்டப்பட்டு உள்ளே புகுந்து யூதர்கள் மதிக்காத, யூதர்கள் சேர்த்து கொள்ளாத விலைக்கு வைத்திருந்த புறஜாதிகளோடு சம்பந்தம் கலந்த கலப்பின யூதர்களாகிய சமாரியர்கள் இருக்கிற இடத்திற்கு சமாரியா வழியாக போகணும்னு சொல்லி அவருக்குள்ள ஒரு நிர்பந்தம் இருந்துச்சு, ஒரு உத்வேகம் இருந்துச்சு, ஒரு இன்ஸ்பிரேஷன், ஒரு 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 லீடிங் இருக்குது. போக வேண்டும் என்று இருந்தது. அவர் மாம்சத்தில் அப்படி யோசிக்கல, ஆவியில் போய் ஆகணுன்ற ஒரு கட்டாயம், ஒரு உந்துதல் இருந்துச்சு. அப்போ 5-6 வசனங்களை கூட நம்ம சேர்த்து வாசிக்கலாம். யாக்கோபு தன் குமாரனாக யோசேப்புக்கு கொடுத்த நிலத்துக்கு அருகே இருந்த சமாரியாவில் உள்ள சீகார் என்னப்பட்ட ஊருக்கு வந்தார். சமாரியா பகுதிக்கு போறாரு, அங்கே சீகார் என்கிற ஊருக்கு போறாரு. அந்த சீகாருங்கிற ஊரில் என்ன இருக்கு? ஒரு நிலம் இருக்கு, ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு, ஒரு லேண்ட் இருக்கு, ஒரு இடம் இருக்கு. அந்த இடம் யாருடைய இடம்? யாக்கோபு தன் குமாரனாகிய யோசேப்புக்கு கொடுத்த நிலம். அந்த நிலத்து பக்கத்தில் இருக்கிற ஊர் தான் சமாரியா, ரைட்டுங்களா? சமாரிய பெண்ணை குறித்து நம்ம சுருக்கமாக தான் இன்றைக்கி தியானிக்க போகிறோம். யோவான் 4 அதிகாரம்னாலே நமக்கு யார் தான் ஞாபகம் வரும்? சமாரிய பெண் ஞாபகம் வரும். ஆனால் முக்கியமான விஷயம், சமாரிய பெண்ணை விட அங்கே முக்கியமானது என்னென்னா அந்த நிலம். அந்த நிலம், எல்லாரும் சொல்லுங்களேன், நிலம். யாக்கோபு யோசேப்புக்கு கொடுத்த நிலம். சொல்லுங்க. யாக்கோபு யோசேப்புக்கு கொடுத்த நிலம். ரைட். 6வது வசனம் வாசிங்க. அங்கே யாக்கோபோட கிணறு இருந்தது. இயேசு பிரயாணத்தினால் இளைப்படைந்தவராய் அந்த கிணற்றுக்கு அருகே உட்கார்ந்தார். அப்பொழுது ஏறக்குறைய 6ஆம் மணி வேளையாக இருந்தது. மீதி சம்பவங்கள் உங்களுக்கு தெரியும். அங்கே என்ன இருந்துச்சு? அந்த இடத்துல யாக்கோபுடைய கிணறு இருந்துச்சு. யாக்கோபுடைய நிலம், அது யோசேப்புக்கு கொடுத்திருந்தார். இப்போ அந்த இடத்துல யாக்கோபுடைய கிணறு இருக்கிறது. இயேசு பிரயாணத்தினால் இளைப்படைந்தவராய், இது சரீரத்தை பற்றி பேசுகிறது. சரீரத்தில் களைப்பாக தான் இருக்கிறார், சரியா? ஆனால் சரீர களைப்பு அவருடைய ஆவியினுடைய உற்சாகத்தை குறைக்க இடம் கொடுக்கவே இல்லை. ஆவியில் உற்சாகமாக இருக்கிறார், ஆவியில் ஏவப்பட்டிருக்கிறார். அங்கே போகணும்னு, களைப்பாக இருந்தாலும் அங்கே போகணும்னு அங்கே உற்சாகம் அடைந்திருக்கிறார். அங்கே போனதுனாலையும் அவர் களைப்பாக இருக்கிறார், நடந்து போகிறார் இல்லையா? அப்போ அங்கே களைப்பாக இருந்து அங்கே உட்கார்ந்தார். அப்போ ஏறக்குறை 6ஆம் மணி வேலை. 6ஆம் மணினா நம்ம ரைட், மதியானம் 12 மணி நம்ம கணக்கு. ரைட், வெரி குட், அதெல்லாம் தெளிவாக இருக்கீங்க. இப்போ சமாரிய பெண் வந்தால் தாகத்துக்கு தண்ணி கொடுமான்னார். அந்த அம்மா என்கிட்ட என்ன தண்ணி கேட்குறீங்க, நீங்கள் ஊதராக இருக்கிறீங்க, நான் வந்து கலப்பின பெண், சமாரிய பெண், தாழ்ந்த இன பெண்ணாக இருக்கிறேன், என்கிட்ட போய் தண்ணி கேட்குறீங்களா, உண்மையிலே தான் தண்ணி கேட்குறீங்களா அப்படின்னு. ஆமாம்மா தண்ணி கேட்குறேம்மா அப்படின்ன உடனே அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு? அவளுடைய வாழ்க்கை குறித்து பேசுகிறார். உனக்கு எத்தனை புருஷன் சொல்கிறாரு, நீ கேட்டிருந்தா நான் உனக்கு ஜீவ தண்ணீர் தந்திருப்பேன்னு சொல்கிறாரு. ஜீவ தண்ணீர் என்று யாரை குறித்து பேசுகிறார்? பரிசுத்தாவியானவரை குறித்து பேசுகிறார். அந்த அம்மா சொல்கிறாங்க, என்னங்க இது, நீங்கள் என்கிட்ட தண்ணி கேட்டீங்க, இப்போ நீங்கள் ஜீவ தண்ணீர் தரன்றீங்க, அந்த தண்ணி நல்லா இருக்கும் போல் இருக்கே, எனக்கு நான் கொடுக்குற தண்ணி ஒரு காலத்திலும் தாகம் வராதுன்னு சொல்கிறாரு. அப்படியா? அப்படின்னா நான் தண்ணி பண்ணுறதுக்கு வர வேண்டிய அவசியமே இல்லையே, நீங்கள் எனக்கு அந்த தண்ணி கொடுத்துருங்க, பேசாமல் பர்மனெண்ட்டாக குடிச்சிட்டு. கள்ளக்குறிச்சியில் குடித்தாங்களா அந்த தண்ணி? இல்லை, இது பரலோகத்திலிருந்து வரக்கூடிய பரிசுத்தாவி என்கிற ஜீவ தண்ணீர். பேசாமல் நான் அதை குடிச்சிட்டு கிணத்துக்கு தண்ணி மல்ல வராமலே வீட்டிலே இருப்பேன், எனக்கு அவமானமாக இருக்குது, அசிங்கமாக இருக்குது, நான் இங்கே யாரும் இல்லாத நேரத்தில் வர வேண்டியிருக்கு. அப்போ அவர் சொல்கிறார், உனக்கு நான் அந்த ஜீவ தண்ணீர் கொடுக்கணும்னா உண்மையை சொல்ல, உனக்கு எத்தனை புருஷர்கள்? அப்போ அதை பற்றி சொல்கிற அவள் யோசிக்கிறா. அப்போ 5 புருஷர்கள் இருந்தார் என்று நீ சொன்னது உண்மைதான், உண்மையை சொல்லிட்டேன். இப்போ இருக்கிறவனும் உனக்கு புருஷன் இல்லைன்னு அவளுடைய வாழ்க்கை குறித்து தீர்க்க தரிசனமாக பேசி அவளை ரட்சிப்புக்குள்ள வழிநடத்துகிறார், பரிசுத்தாவி கொடுக்கிறார். அவள் பரிசுத்தாவி பெற்று அவளுடைய வாழ்வாதாரமாகிய அந்த குடத்தை அங்கே வைத்துவிட்டு தன் பிழைப்பை பார்க்காமல் பிழைப்பை விட்டுவிட்டு பூலோக வாழ்க்கை உலக ஆசீர்வாதத்தை விட்டுவிட்டு, நல்ல கவனிங்க, ஆத்துமாதாயம் செய்ய அருட்பணிக்கு ஊருக்குள்ளே ஓடி போகிறாள், எல்லாரையும் கூட்டி வருகிறாள்.
ஆண்டவருக்குள்ளே வந்த பிறகு இந்த உலக வாழ்க்கையை பற்றி கவலையே இருக்காது. இன்னும் சொல்லப்போனால் உலக வாழ்க்கையை பற்றி ஜபமே இருக்காது. இருக்கிறது தப்பில்லை. விசுவாசத்தில் வளரும்போது சோறு வேணும், துணி வேணும், உலக ஆசீர்வாதம் வேணும்னு கேட்கவே மாட்டோம். ஏனென்றால் இவைகள் எனக்கு தேவை என்று என் பரமபிதா அறிந்திருக்கிறார் என்று நாம் அறிந்திருக்கிறோம். நம்ம கேட்டால் தான் கொடுப்பாருன்னு இல்லை, அவர் கேட்காமலே கொடுப்பார். நான் மறந்தா கூட அவர் நினச்சி கொடுப்பார். நான் விசுவாசித்தாலும் கொடுப்பார், விசுவாசிக்கலனாலும் கொடுப்பார். எங்கள் அப்பா அம்மா கண்டிப்பாக ராத்திரி சோறு போடுவாங்கன்னு நம்பினா தான் அப்பா அம்மா சோறு போடுவாங்களா என்ன? நம்பாட்டியும் சோறு போடுவாங்க. ஏன்னா அப்பா அம்மாவாக தான் இருப்போம். ஆண்டவராக தான் இருப்பார். சரி, நிறைய பேர் இந்த விசுவாசத்தை சோத்துக்கும் துணிக்கும் உலக ஆசீர்வாதத்துக்கும் முடிச்சு போட்டு தப்பாக பேசுகிறாங்க. இன்றைக்கி சரியான விசுவாசத்தை குறித்து நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். ப்ரொஃபெட்டிக் ஃபெய்த். சொல்லுங்கள், ப்ரொஃபெட்டிக் ஃபெய்த், தீர்க்க தரிசன விசுவாசம். தப்பான விசுவாசத்துக்கு பேர் கன்சியூமரிஸ்டிக் ஃபெய்த், அதாவது உலக தேவைகள் சந்திக்கப்படும் என்கிற சுயநல விசுவாசம். சுயநல விசுவாசம் வேதம் சொல்லவில்லை. அது விசுவாச போதனை வளர்ச்சி அல்ல. தேவனுடைய நோக்கங்களை அறிந்து நிறைவேற்றக்கூடிய, அது நடக்கும் என்று விசுவாசிக்கக்கூடிய தீர்க்க தரிசன விசுவாசம். ஆமென். இவளுக்கு உலக வாழ்க்கை குறித்த சுயநல தேவையை குறித்ததான நம்பிக்கை விசுவாசம் அங்கே இல்லை. அது அவசியமே இல்லை. ஜீவ தண்ணீரை பெற்றுக்கொண்டால், திருப்தியை பெற்றுக்கொண்டால் அவள் ஓடி போய் மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறாள். தேவ நோக்கத்தில் வாழ்கிறாள், அருட்பணியில் வாழ்கிறாள், ஆண்டவருடைய ஆவினால் நடத்தப்படுகிறாள். ஸோ இங்கே நம்ம பார்க்கும்பொழுது ப்ரொஃபெட்டிக் ஃபெய்த் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவனுடைய நோக்கங்கள் சம்பந்தப்பட்டது. வாக்கிங் இன் த ப்ரொஃபெட்டிக் பர்பஸஸ் ஆஃப் காட், தேவனுடைய தீர்க்க தரிசன நோக்கங்களில் வாழ்வது. கிரேக்க மொழியில் விசுவாசம் என்ற வார்த்தைக்கு என்ன போட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹூப்போஸ்டாசிஸ். ஹூப்போஸ்டாசிஸ், ஹூப்போஸ்டாசிஸ். சொல்லுங்கள், ஹீப்போஸ்டாசிஸ் அல்லது ஹூப்போஸ்டாசிஸ். ஹீப்போ அப்படின்னா அண்டர். அதுக்கப்புறம் மீதி வார்த்தை ஹிஸ்டேமி அப்படின்னா டு ஸ்டாண்ட். இந்த ஹியூப்போ ஹிஸ்டேமி அப்படிங்கிற ரெண்டு கிரேக்க வார்த்தையை ஒன்றா சேர்த்தா ஹியூப்போஸ்டாசிஸ், அதனுடைய அர்த்தம் டு ஸ்டாண்ட் அண்டர், அல்லது இன் த அஸ்யூரன்ஸ் அண்ட் த ரியாலிட்டி ஆஃப் சம்திங். ஒரு காரியத்தினுடைய உண்மையின் அடிப்படையில், உறுதியின் அடிப்படையில், அந்த சத்தியத்திற்கு கட்டுப்பட்டு அதற்கு கீழ் நிற்பது, அதற்கு அடங்கி நிற்பதுன்னு அர்த்தம் விசுவாசம்னா பேர். இன்னும் சொல்லப்போனால் எபிரேயர் 11:1 தான் அந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்குது. விசுவாசம் என்றால் என்ன? நம்பப்படுகிறவைகளின் உறுதி, காணப்படாதவைகளின் நிச்சயம். அப்போது இது ஒரு டெக்னிக்கலான ஒரு வார்த்தை, லீகல் டேர்ம். சட்ட ரீதியாக அட்வொகேட்ஸ், வழக்கறிஞர்கள், நிலத்தை பகிர்ந்தளிக்கிற அரசு அதிகாரிகள், நீதிபதிகள் பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை. அதனுடைய சரியான அர்த்தம் பார்க்கும் பொழுது இடம் சம்பந்தப்பட்டது, ப்ராப்பர்ட்டி சம்பந்தமானது. லீகல் டேர்ம் ஃபார் ஒன்ஸ் ப்ராப்பர்ட்டி ஆர் எஃபெக்ட்ஸ் அஸ் எவிடென்ஸ்ட் இன் த லீகல் டாக்குமெண்ட் ஆஃப் ஓனர்ஷிப். அதாவது டைட்டில் டீடு. சொல்லுங்கள், டைட்டில் டீடு. இவ்வளோ நேரம் சொன்னதை நம்ம புரியுற மாதிரி சொல்கிறோம். பத்திரம். விசுவாசம்னா என்னது? பத்திரம். என்ன பத்திரம்? ஆமாம், நிலப்பத்திரம் இல்லையா? இது இவருக்கு சொந்தம் என்று எழுதி கொடுத்த அந்த விக்கிரைய உரிமை பத்திரத்தை மையமாய் வைத்து, அந்த வார்த்தைகளை மையமாக வைத்து அதில் உறுதியாக இருப்பது, அதில் நிச்சயமாக இருப்பது, அதற்கு கட்டுப்பட்டு நிற்பது, அதான் விசுவாசம். அப்போ நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பத்திரம் என்னது? கர்த்தருடைய வார்த்தை, சத்தியம், ஆண்டவர் பேசினது. வேதம் முழுவதும் தேவனுடைய வார்த்தை நமக்கு உயிலாக, விக்கிரய பத்திரமாக இருக்கிறது. அப்போ சத்தியத்தை பத்திரமாக நாம் காத்துக்கொள்ள வேண்டும். தேவனுடைய வார்த்தையின்படி, வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நிற்பது, அதான் விசுவாசம். தேவனுடைய வார்த்தையில் உறுதியாக இருப்பது, அதுதான் விசுவாசம். தேவனுடைய வார்த்தையின் தெளிவில் நடப்பது, அதுதான் விசுவாசம். இங்கே இயேசு கிறிஸ்து, நல்லா கவனிங்க, முப்பரிமாண விசுவாசத்தில் பரிசுத்தாவினாலே வாழ்ந்து அந்த இடத்துக்கு போகிறார். என்னை கவனிங்க, கடந்த காலத்தையும் பார்க்குறாரு, நிகழ்காலத்தையும் பார்க்குறாரு, எதிர்காலத்தையும் பார்க்குறாரு. ஒரே நேரத்தில் 3 காலத்தையும் இணைத்து, 3 காலத்தையும் பரிசுத்தாவினால் உணர்ந்து அறிந்து அந்த விசுவாசத்தில் தெளிவாக வாழ்கிறார். அதுதான் வல்லமையான ஊழியம். ஆமென். என்ன கடந்த காலம்? யாக்கோபு பற்றி அங்கே போட்டிருக்கு. அது யாக்கோபு வாங்கின நிலம். என்ன கடந்த காலம்? அது யாக்கோபு யோசேப்புக்கு கொடுத்த நிலம். என்ன கடந்த காலம்? யாக்கோபு அங்கே என்ன செஞ்சார்? இப்போ நம்ம பழைய ஏற்பாட்டில் போய் படிக்கணும். ஏன் இங்கே அங்கே வந்திருக்கிறார் இயேசு இப்போ நிகழ்காலத்தில்?
கடந்த காலத்தில் நடந்ததனுடைய நிறைவேறுதல் தொடர்ச்சி இங்கே இருக்கிறது. இங்கே அவர் ஒன்றை தொடங்கி வைக்கிறார். இதுவரைக்கும் யூதர்களுக்கு ஊழியம் செய்து கொண்டிருந்தவர் இப்போ சமாரியர்களுக்கு ஊழியம் செய்ய வந்திருக்கிறார். இங்கிருந்து சமாரிய பெண் போய் ஒரு ஊரையே ரட்சிப்புக்குள் கொண்டு வரப்போகிறாள். அதுக்கு பிறகு இது தொடர்ந்து உலகமெல்லாம் புறஜாதிகளுக்கு ஊழியம் பரவ போகிறது. எதிர்காலத்தில் கிறிஸ்துவின் வருகை பரியந்தம் நடக்க போகிற புறஜாதிகளின் ஊழியத்தை இங்கே தொடங்கி வைக்கிறார். பாருங்க, ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் ஆண்டவர் கனெக்ட் பண்ணி இந்த யோவான் 4:4 மையமாக இருக்கிறது. 3 காலங்களையும் இணைக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த சமாரிய பெண்ணை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது யோவான் 4:1 அவர் சீஷர்களை உருவாக்குகிறார். தொடர்ச்சியாக சமாரிய பெண்ணையும் சீஷராக உருவாக்குகிறார். அப்போ இந்த சமாரிய பெண் அந்த பெண்ணுடைய பேர் பைபிளில் இல்லை. கிறிஸ்தவ பாரம்பரிய நம்பிக்கையின்படி சில வரலாற்று ஆசிரியர்கள் எழுதின புத்தக விவரங்களின்படி அவளுடைய பெயர் வந்து போட்டினி அப்படின்னு சொல்லிடாதீங்க. PHO ஃபோ அப்படிங்கிறதான ப்ரொனன்சியேஷன் TINI போட்டினி சொல்லுங்க. அப்படின்னா என்லைட்டட் ஒன், பிரகாசம் பெற்றவள், வெளிச்சம் பெற்றவள், வெளிப்பாடு பெற்றவள், பரிசுத்தாவி பெற்றவள், பரிசுத்தாவினுடைய வல்லமை பெற்றவள் அப்படின்னு அர்த்தம். என்னுடைய 4வது பொண்ணுக்கு இந்த சப்ஜெக்டை நான் அமெரிக்காவில் கற்றுனுக்கிறேன். என் மக வந்து வயிற்றில் இருக்கிறா. அப்போ முடிவு பண்ணிட்டேன், பொண்ணாக பறிச்சுன்னா போட்டினின்னு பேர் வச்சிட வேண்டியதான். போட்டியே கிடையாது. இது வரைக்கும் இந்தியாவில் எனக்கு தெரிஞ்சது பேர் இல்லை. எனக்கு ஒரு பிரகாசம் வந்துருச்சு, வெளிச்சம் வந்துருச்சு. அப்போது அவள் ஒரு அற்புதமான ஒரு ஊழியக்காரியாக வாழ்ந்திருக்கிறான்னு சொல்லி அதே போல் வந்து என் மகளுக்கு 14 பேர் வச்சிட்டேன். அவள் பிறந்தநாள் இன்றைக்கி கொண்டாட போகிறோம். இன்றைக்கி அவள் பிறந்தநாள் இல்லை, இன்றைக்கி ஒரு உத்தேசமாக நாங்கள் ஒரு 10-11 நாள் ரெகுலராக ஒவ்வொரு நாள் ஒவ்வொருத்தருடைய பிறந்தநாள் கொண்டாடுறோம். இன்றைக்கி அதுக்காக நான் வீட்டுக்கு போகணும். அப்போது இந்த சமாரிய பெண்ணினுடைய பெயர் வந்து பிரகாசம் பெற்றவள் போட்டினி. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்கள், நீங்கள் பிரகாசம் பெற்றவர்கள். பிரகாசம்னு ஒருத்தருக்கு பேர் இருக்குது. பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து இவங்க ஒரு பெரிய ஊழியம் செஞ்சுருக்கிறாங்க, பெரிய சாட்சியாக இருந்திருக்காங்க பரிசுத்தாவை பெற்று. 5 சகோதரிகள் இவங்களுக்கு. 5 சகோதரிகளையும் ஆண்டவருக்குள்ளே வழி நடத்தியிருக்கிறாங்க. அந்த 5 சகோதரிகளுடைய 2 பிள்ளைகளை ஆண்டவருக்குள்ளே வழிநடத்தி குடும்பத்தையே ரட்சிப்புகளை வழிநடத்தியிருக்கிறாங்க. இல்லையா? ஆமாம், நம்ம முதல் ஊழியம் செய்ய வேண்டியது குடும்பத்துக்கு தான் ஊழியம் செய்ய வேண்டும். அதுக்கப்புறம் தன்னுடைய சொந்த ஊரை விட்டுட்டு பிரயாணம் பண்ணி ஊழியத்துக்காக கார்த்தேஜ் பட்டணத்துக்கு போயிருக்கிறாங்க. அங்கே போய் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணி இப்படி ஊர் ஊராக போனதில் அவங்க ஒரு மிஷினரியாக மாறிட்டாங்க. இந்த சமாரிய பெண் ஒரு பெரிய மிஷினரி. அதுக்கப்புறம் கிறிஸ்து மரித்து 66வது வருஷம், இயேசு இறந்ததுலேருந்து ஒரு 30 வருஷத்துக்கு அப்புறம், 33 வருஷத்துக்கு அப்புறம் அங்கே ஒரு பெரிய நீரோ மன்னன், ரோம பேரரசனால் மிகப்பெரிய துன்பம் வந்துச்சு. அந்த உபத்திரவத்தில் இவர்கள் மரித்து போனார்கள். அந்த நீரோ மன்னன் கூப்பிட்டு கார்த்தேஜ் பட்டணத்தில் இந்த அம்மா கிட்ட கேட்டிருக்கான், ஏசுநாதரை மறுதளிக்கிறியா இல்லையா? இந்த பொம்பளை பண்ண ஊழியம், ஒரு பெண் பண்ண ஊழியம் ஊரே கலங்கடிச்சிச்சு. அந்த காலத்தில் இருந்த அப்போஸ்தலர்களுக்கு சமமாக வல்லமையாக வைராக்கியமாக மிகப்பெரிய ஊழியத்தை இந்த பெண் செய்திருக்கிறாள். பெண்களை கர்த்தர் பயன்படுத்துவார். பெண்கள் பெரிய காரியங்களை செய்ய முடியும். பெண்கள் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க முடியும். பெண்கள் சத்தியத்தை பெண்களுக்கு பிள்ளைகளுக்கு போதிக்க முடியும். தீர்க்க தரிசனத்தை சபையில் பகிர்ந்து கொள்ள முடியும். பெண்கள் கர்த்தரால் பயன்படுத்தப்பட்டு மிகப்பெரிய ஊழியத்தை செய்ய முடியும். ஒரு கிராமத்தை ஊரையே மாற்ற முடியும். மிகப்பெரிய எழுப்புதலை கொண்டு வர முடியும். ஒரு அரசாட்சியை ஆட்ட முடியும். இந்த சமாரிய பெண் போட்டினி வெளிச்சம் பெற்று அந்த வெளிச்சத்தை எல்லாருக்கும் கொடுத்து நீரோ மன்னனே ஆட்டிட்டான். அவனே அலறிட்டான், ஆடிட்டான். கூப்பிட்டு விசாரிக்கிறான், என்ன உனக்கு அவ்வளோ வைராக்கியம், என்ன உனக்கு அவ்வளோ விசுவாசத்தை நான் பார்த்துறேன். ஏசுநாதரை மறுதளிக்கிறே இல்லையா, உன்னை கொன்றுவேன். அதெல்லாம் கொல்ல முடியாது, ஒன்றும் பண்ண முடியாதீங்க, நான் அவரை மறுதளிக்கவே மாட்டேங்க. உங்கள் குடும்பத்தையும் அழிச்சிடுவேன், இல்லை மறுதளிக்க மாட்டேன். உன்னை சின்னாபின்னமாக்கிடுவேன், மறுதளிக்கவே மாட்டேன். நான் தான் கடவுள், என்னை தான் நீ பணிந்து கொள்ள வேண்டும் என்று கட்டாயப்படுத்தினான். அவளுக்கு பதில் சொல்லி சொல்லி கோவம் வந்துருச்சு. காரி மூஞ்சில திப்பிட்டான். அவன் அவளுக்கு ஒரு கை தட்டலாமா? நீ மண்ணான மனுஷன் எப்படியா கடவுள் ஆகுவேன்? என் இயேசுதான் கடவுள். என் இயேசுதான் எல்லாத்தையும் படைச்சார். என் இயேசுதான் மனிதன் அவதாரமா வந்தார், எனக்காக சிலுவையில் மரித்தார், உயிர் தெழுந்தார், இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். என் இயேசு என் இதய கோயில்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறார். என்றைக்கும் இயேசு ஒருவரே தெய்வம், நீ எல்லாம் தெய்வமாக முடியாதுன்னு காரி துப்பிட்டா. துப்பி சுவிசேஷத்தை பதிவு செய்தாள் வரலாற்றில். ஆமாம், அவனுக்கு
சும்மாவே கோவம் வந்தவனுக்கு துப்பு வாங்கினவனு எப்படி இருக்கும்? துப்பு கட்டவனுக்கு அவனுக்கு கோவம் வந்துச்சு. அவன் பாலியல் பலாத்காரம் செய்து எவ்வளவு கொடுமை பண்ண முடியுமோ அவளை கொடுமை பண்ணி தண்ணி இல்லாத பாழும் கிணற்றில் அவளை தள்ளி கொன்றான். நீ ஏதோ கிணத்தருகே தான் ஏசுனாரை பார்த்தியாமே, உன்னை கிணத்துல முடிக்கிறேன். நீ ஜீவ தண்ணீர் பெற்றுக்க வேண்டியாம தண்ணி இல்லாத கிணத்துல உன்னை தள்ளுறேன். பிசாசு எப்படி ஆப்போசிட்டாக கிரீசரம் பாருங்க. தனக்கு பாலியல் கொடுமை நேரிடும் என்று அறிந்தும் இயேசுவை மறுதலிக்காமல் வைராக்கியமாய் வெளிச்சத்தை ஏந்தி பிடித்தாள். அதான் 14. தன்னை சித்திரவதை செய்வார்கள் என்று அறிந்தும், தன்னுடைய உயிரே போகும் என்று அறிந்தும் அவன் விசுவாசத்தை மறுதலிக்கல. அதாங்க உண்மையான விசுவாசம். சும்மா சோறு கிடைக்கும், கார் கிடைக்கும், பங்களா கிடைக்கும், பெரிய ஆள் ஆகிடுவேன், வசதி ஆகிடுவேன், துபாய்க்கு போயிடுவேன், அமெரிக்கா போயிடுவேன் விசுவாசிக்கிறது விசுவாசம் கிடையாது. அதுக்கெல்லாம் விசுவாசமே தேவையில்லை. உழைச்சா பணம் சம்பாதிச்சா நடந்துடும். ஆமென். உலகத்தை மாற்றுவதற்கும், கெட்டவர்களை நல்லவர்களாய் மாற்றுவதற்கும், ரட்சிப்புகளை வழிநடத்துவதற்கும், குடிகாரர்களை நல்ல குடிமக்களாய் நல்ல மனிதர்களாய் மாற்றுவதற்கும் தான் விசுவாசம் தேவை. கள்ளக்குறிச்சியில் எத்தனை பேர் குடிச்சு இறந்துருக்கிறாங்க. எங்கள் அப்பா ஒரு காலத்தில் குடிகாரர் இருந்தார். எங்கள் அப்பாவை மாற்றினது இந்த வேதம் தான். ஆமென். எங்கள் பரம்பரையே குடிகார பரம்பரை. என்னிலிருந்து எவனும் குடிக்கல. எங்கள் குடும்பத்தில் எங்களை குடிக்காதவர்களாக நல்லவர்களாக மனிதர்களாக மாற்றியது இயேசு கிறிஸ்து. நான் இயேசு அறியாமல் இருந்திருந்தா இன்னைக்கு அந்த குடிகார கும்பல் இருந்திருப்பேன். எங்கள் தாய் மாமன் பெரியவன், அவருடைய மகன், அவங்க விசுவாசித்தாங்களான்னு தெரில, அவங்க நம்பின மாதிரி தெரில, அவன் அந்த குடிகார கும்பலில் மாட்டிகிட்டு இருக்கிறான். நான் அவருக்காக வருத்தப்படுறேன், பரிதாபப்படுறேன். பாண்டிச்சேரி ஆஸ்பத்திரியில் இருக்கிறதா சொன்னாங்க. என்ன ஆச்சுன்னு தெரில. இயேசுவை ஏற்றுக்கொண்டா நல்ல வாழ்க்கை இருக்குது. ஆமென். இயேசு நம்ம வாழ்க்கையை மாற்றுவார். இரத்த சாட்சியாக மரித்தார்கள். ஸோ இன்றைக்கி சமாரிய பெண்ணை குறித்து நம்ம விபரமாக படிக்க போகிறதில்ல. சமாரிய பெண்ணை இயேசு சந்தித்த அந்த இடம், அந்த நிலம், அதை குறித்து தான் நம்ம படிக்க போகிறோம். யாக்கோபு தன் குமாரனாகிய யோசேப்புக்கு கொடுத்த நிலத்துக்கு அருகே இருந்த சமாரியாவில் உள்ள சீகார் என்னப்பட்ட ஊர். அந்த ஊருக்கு போகலாமா? ஆதியாகமம் திருப்புங்க 28ஆம் அதிகாரம். யாக்கோபு ஜெபித்த 3 ஜெபங்களை நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். முதலாவது ஜெபத்தை நம்ம பார்க்கும்பொழுது ஆதியாகமம் 28 20லேருந்து 22 வாசிங்க. அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோட இருந்து நான் போகிற இந்த வழியில் என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோட திரும்பி வர பண்ணுவார். ஆனால் கர்த்தர் எனக்கு தேவனாய் இருப்பார். நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசம்பாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டார். நிறைய பேர் இந்த வசனத்தை சொல்லி ஜெபிக்கிறாங்க. இந்த வசனத்தை வார்த்தைகளை சொல்லி ஜெபிக்கும்படி போதிக்கிறாங்க. அதை கர்த்தர் கேட்டதாகவும் ஆசீர்வதிச்சதாகவும் சாட்சி சொல்கிறாங்க. நான் ஒத்துக்கொள்வதில்லை. இந்த ஜெபம் யாக்கோபு ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு ஜெபித்த ஜெபம். நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னே தருமபுரியில் ஒரு முழு ஜெபத்தில் 3 விதமான ஜெபங்களை குறித்து, யாக்கோபினுடைய 3 விதமான ஜெபங்கள் சொல்லி நான் பேசினேன். 2வது இப்போ தான் பேசுகிறேன். இடையில பேச்சுவார்த்தையில் சொல்லியிருப்பேன், செய்தியாக நான் பேசினதில்லை. இது அவன் ஆவியில் ஏவப்பட்டு ஜெபித்ததில்லை, வெளிப்பாடு பெற்று ஜெபித்ததில்லை, விசுவாசத்தில் ஜெபித்ததில்லை, சுயநலத்தில் ஜெபித்தது, மாம்சத்தில் ஜெபித்தது, அறிவில் ஜெபித்தது. ரைட்டா? இது கன்சியூமரிஸ்டிக் ஃபெய்த், weak faith. It's not a biblical faith. It's not a spiritual faith. It's not a revelatory faith. It's not God given faith. இது கடவுள் கொடுத்த விசுவாசம் இல்லை, மாம்சிக விசுவாசம். நல்ல கவனிங்க. யாக்கோபு என்றால் எத்தன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அந்த சூழ்நிலையை பார்த்து சொல்கிற அர்த்தம். யாக்கோபு என்றால் தொடர்ந்து வருகிறவன் அர்த்தம். யாக்கோபு என்றால் அண்ணன் பிறக்கும்போது அவன் குதிங்காலை பிடிச்சிக்கிட்டே, நான் தாண்டா முதல்ல போவேன், என்னைக்கு வழி விடுறான்னு சொல்லிக்கிட்டே வந்தான். ரெட்டை பிள்ளைகள் ஒட்டி பிறந்தார்கள். கை பிடிச்சிக்கிட்டே வரான், அந்த காலை கிராப் பண்ணிக்கிட்டே இருந்தான், எரிக்க பிடிச்சிட்டு இருந்தான். கிராபர் அப்படின்னு பேர். பிடிச்சிக்கிட்டே வர்றவன், பிடித்து கொண்டு தொடர்கிறவன் அர்த்தம். பிறக்கும்பொழுதே தன் வாழ்க்கைக்காக, தன் வசதிக்காக, தன் முன்னேற்றத்திற்காக, தன் முன்னணிக்காக போராடணும் அவன். ஆனால் அவன் பிறக்கு முன்பதாகவே கடவுள் அவன் மேல் கிருபை வைத்தார். ஏசாவின் மேல் அவர் கிருபை வைக்கவில்லை. கடவுளை பார்த்து ஏன் இவன் மேல் கிருபை வைத்தீர், அவன் மேல் கிருபை வைக்கவில்லை என்று எவனும் கேள்வி கேட்க தகுதி இல்லை.
அவர் கிருபை வைப்பதிலும் கிருபை வைக்காமல் இருப்பதிலும் அவரிடத்தில் அநீதி இல்லை. அது அவருடைய விருப்பம், தயவுள்ள சித்தம், இரக்கம். அதை குறித்து இன்னொரு நாளைக்கு தியானிக்கலாம். பிறந்தாச்சு, வளர்கிறாங்க. ஏசா ரோமமுடைய தோல், அவனுக்கு நிறைய முடி இருக்குது. அவன் வேட்டைக்காரனாகிறான், வில்வித்தைக்காரனாகிறான். யாக்கோபு சாஃப்டான உடம்பு, முடி அவ்வளோவா அவனுக்கு கழுத்தில் அங்கெல்லாம் கையிலலாம் இல்லை. அவன் வீட்டிலே இருக்கிறான். அவன் காய்கறி பயிரிடுறான். அம்மா கூட இருக்கிறான். நல்லா சமையல் கற்றுக்கிட்டான். பொம்பளை பிள்ளை குறைக்கி அந்த அம்மா அவனை பொம்பளை மாதிரி சமைக்க விட்டுக்குது. அப்போ அவன் முதல் முறையாக என்ன பண்ணுறான், தன்னுடைய அண்ணனை ஏமாத்துறான்னு சொல்ல முடியாது, ஏமாத்துற மாதிரி இருக்குது, தன்னுடைய சுயநலத்துக்காக பயன்படுத்தி கொள்கிறான். பசிச்சு களைப்பாக வர்றான் ஏசா. உங்களுக்கு தெரியும் இல்லையா? டேய் என்னடா செய்கிற, கூழ் காய்ச்சிட்டு இருக்கிறேன், பயிர் காஞ்சி வச்சிட்டு இருக்கிறேன், எனக்கு கொஞ்சம் கொடுறா. தரமாட்டேன். டேய் என்ன கேட்டாலும் தரேன்டா, என்ன கேட்டாலும் தெரியா? அப்போ உனக்கு சேஷ்ட புத்திர பாகம்னு ஒன்று இருக்கு பாரு, உனக்கு மட்டும் என்ன டபுள் பங்கு? சேஷ்ட புத்திர பாகத்துக்கும் தசம பாகத்துக்கும் சம்மந்தம் இருக்குது. இன்னொரு நாளைக்கு படிக்கலாம். நம்ம எங்கன்னா சைடில் போயிட்டோம்னா நம்ம மெயின் பாயிண்ட்டுக்கு போக முடியாது. அப்போது அதை எனக்கு கொடுத்துருன்னா, சரி கொடுத்துட்றேன். வாக்கு பண்ணிட்டான், சத்தியம் பண்ணிட்டான். சோத்துக்காக சொத்தை விற்றவன் பாருங்க, சோத்துக்காக உரிமையை விற்றவன். பசி வந்தால் 10 பறந்து போயிடுன்னு இங்கேருந்து தான் எழுதுனாங்க போல் இருக்கு. சொத்தும் பறந்து போயிடும். எதையும் மொத்தத்தையும் கொடுத்துட்டா. டேய் பசிக்குதுரா, உயிரா போதுரா, சாகிறத விட என்னடா சேஷ்ட புத்திர பாகம் வாஸ்த புத்திர பாகம், முதல்ல கூட ஊத்துறா அப்படின்னு பசியில் கூட குடித்தான். பயிர் கஞ்சியை சாப்பிட்டான், யாப்பம் விட்டான், எல்லாத்தையும் யாப்பம் விட்டான். வெறும் பயலாயிட்டான், காலி ஆகிட்டான். சாப்பிட்ட பிறகு தான் அவனுக்கு புத்தி வருது. ஆட்டாடா மொத்தத்தையும் கொடுத்துட்டுமே, கொஞ்சம் யோசித்துருக்கலாமே. இப்போ ஒன்றும் பண்ண முடியாது. நல்ல வேலை அவனுங்கெல்லாம் வார்த்தையில் நிற்கிறானுங்க, வாக்கில் கரெக்டாக வார்த்தையில் நிற்கிறானுங்க. இங்கே எங்கே நிற்கிறாங்க, எல்லாம் குடிச்சிட்டு விழுந்துடுறாங்க, வார்த்தையில் நிற்க மாட்டேங்கிறாங்க. இவன் அந்த சம்பவம் முடிஞ்சு. அதுக்கப்புறம் அவங்க அப்பாவுக்கு என்ன ஆயிடுச்சு, வயசாகிடுச்சு. வயசான உடனே கண்ணு தெரியல. அவர் பாருங்கள், அப்பாவுக்கு பெரிய பையன் மேலே ஆசை, அம்மாவுக்கு சின்ன பையன் மேலே ஆசை. அது தப்பான விஷயம். ஒருவேளை அம்மாவுக்கு தீர்க்க தரிசனம் தெரியும், சின்ன பையனை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், பயன்படுத்துவார். மாமனார் கொடுத்த வாக்கு தத்துவம், வீட்டுக்காரர் கொடுத்த வாக்கு தத்துவம் சின்ன பையன் மூலம் தான் நிறைவேற போகுது. கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். 3 டைமென்ஷனல் ஃபெய்த் ஆபிரகாமுக்கு இருந்துச்சு, ஈசாக்குக்கு இருந்துச்சு. அவங்க மனைவி பேர் சொல்லுங்களா, ரெபேக்காலுக்கு இருந்துச்சு இல்லையா? அதனால தான் அவங்க சில விஷயங்கள் அப்படி செஞ்சுருக்கிறாங்க. நம்ம மனுஷ பார்வையில் பார்த்தா ஓரவஞ்சன மாதிரி தெரியும், ஆனால் அவங்க 3 டைமென்ஷன் ஃபெய்த்தில் கொஞ்சம் இருந்திருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, இவர் வயசாகிடுச்சு, பையன்கிட்ட சொல்கிறார் ஏசாக்கிட்ட, ஏசா எனக்கு நல்ல சாப்பாடு செஞ்சு கொடு, சாவறதே சாவறேன், சாப்பிட்டு சாவறேன் அப்படின்றார். அவன் நல்ல சாப்பாடு போய் வேட்டையாடி மிருகங்களை பிடிச்சி அடித்து எனக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சு கொண்டு வா. சாப்பாடு எவ்வளோ பெருசு பாருங்க. இந்த வயசானவங்களாம் சாப்பாட்டில் பயங்கர கருத்தாக இருப்பாங்க. கொஞ்சம் உப்பு அதிகமாக எடுக்கக்கூடாது, கொஞ்சம் கம்மியாக எடுக்கக்கூடாது, கொஞ்சம் அளவு அதிகமாக எடுக்கக்கூடாது. இன்னும் சொல்லப்போனால் அவங்க எந்த இடத்துல உட்காந்து சாப்பிட்றாங்களோ அந்த இடத்துல, அந்த தட்டில், அந்த சொம்பில் தான் சாப்பிடணும். அவங்க இதெல்லாம் இருக்குது. அவன் உட்காந்துருக்கான், சாப்பாடு கேட்குறான். இவங்க அம்மா ஒட்டு கேட்டாங்க. அவன் பெரியவன் ஏசா வேட்டைக்கு போய்க்கிறான். இவன் அம்மா பையனை அவசர அவசரமாக கூப்பிட்டு, யாக்கோபு இங்கே வாப்பா, என்னம்மா அப்பா ஆசீர்வதிக்க போகிறார், அந்த ஆசீர்வாதம் நீ வாங்கிக்கணும், அண்ணனுக்கு போகக்கூடாது. அதனால் என்னம்மா அப்படி சொல்கிற, டேய் அம்மா சொல்கிறத கேள்றா, சும்மா இருறா, அம்மா என்ன சும்மா இல்லைடா அப்படின்றாங்க. உடனே அம்மா என்னம்மா பண்ணுறது, நான் உனக்கு சொல்லித்தரதை செய்டா, போய் ஆட்டு மஞ்சள் 2 ஆட்டை பிடிச்சிட்டு வா, நான் அவருக்கு பிடிச்ச மாதிரி நல்லா சமைச்சு தரேன், நீ எடுத்துகிட்டு போய் கொடு. எடுத்துகிட்டு போய் கொடுப்போம்மா, அண்ணனுக்கு தோலில் நிறைய முடிக்குது, எனக்கு முடியலம்மா, தொட்டு பார்த்து கண்டுபிடிச்சிட்டு சபிச்சிட்டாருனா, டேய் அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்டா, உன் மேலே வர சாபம் என் மேலே வரட்டுடா, நான் பார்த்துக்கிறேன்டா அப்படின்றாங்க. என்னமோம்மா நீ சொல்கிறத செய்கிற மாதிரி. இந்த அம்மா என்ன உஷார் பாருங்க, அவசர அவசரமாக சமைச்சு அவங்க பெரிய மேக்கப்பே போட்டுக்கிறாங்க. அவன் கழுத்தில் கையிலெல்லாம் அந்த வெள்ளாட்டு தோலை எடுத்து என்ன பண்ணி ஒட்டினாங்கன்னு தெரியல, ரத்த வாசனைலாம் எப்படி நீக்கினாங்க, என்ன ஓட்டுனாங்க, அப்படியே ஏசா மாதிரி எல்லாம் செட்டப் பண்ணிட்டு போய் கொடுறா, போடா சீக்கிரம் போடா அனுப்புகிறாங்க. இவன் போகிறான். போயிட்டு அங்கே அப்பான்றான். அவர் கூப்பிட்றாரு, நான் கதையை சீக்கிரம் சொல்லி முடிக்கணும், இல்லைன்னா டைம் இருக்காது மீதி பாயிண்ட்டுக்கு. டேய் குரல் யாக்கோப் மாதிரி இருக்குது, கிட்ட வாடா தொட்டு பார்க்குறேன்னு நிறையா செக் பண்ணுறார். அதெல்லாம் நம்ம இப்போ சொல்ல முடியாது, கையை தடவி பார்த்தா முடி இருக்குது. சரி ஒரே குழப்பமாகுது, எனக்கும் பசி எடுக்குது, சரி கொடு எடுத்தாந்து வை அப்படி சொல்லி எல்லாத்தையும் சாப்பிட்டு ஃபுல் ஆசீர்வாதத்தை சொல்லி முடிச்சிட்டார். அவன் ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு அப்படி போனானா இல்லையா, ஏசா பின்னால் வரான். அப்பா கொண்டு வந்துட்டேன்ப்பா, சாப்பிடுங்கப்பா, என்ன ஆசீர்வாதம் கொண்டு போனான். டேய் என்னடா சொல்கிற, அலறான், அவன் பயப்படுறான், அப்படியே வேதனைப்படுறான். இப்போ தான்டா ஆசீர்வதித்தேன்,
எனக்கு அப்போவே தெரியும் அந்த பையன் என்னைய இந்த வாட்டி ஏமாற்றிட்டான். இந்த சூழ்நிலையை வச்சு நடந்த சம்பவத்தை வச்சு தான் ஏமாத்துக்காரன்னு சொல்கிறான். யாக்கோபுனா தொடர்ந்து பிடிக்கிறவன், அவ்வளோதான். அந்த வார்த்தைக்கு அர்த்தம் அவ்வளோதான். அவன் வாழ்க்கையில் அந்த மனிப்புலேஷன், அந்த சூழ்நிலையை பயன்படுத்தக்கூடிய சந்தர்ப்பங்கள் அவனுக்கு நிர்பந்தமாக வந்திருக்கிறது. ரைட்டா? சரி பரவாயில்லப்பா, நான் உன் பையன் தானப்பா, நீ அப்போ தானே இன்னொரு வாட்டி ஆசீர்வதிப்பா அப்படின்னா அவன் இல்லைங்கிறான். அங்கே தான் எனக்கு யோசனை வருது. அப்பா அம்மா என்ன பண்ணுவோம்? எத்தனை வாட்டி வேணாலும் ஆசீர்வதிப்போம்ல பிள்ளைங்கள, எல்லா பிள்ளையும் ஆசீர்வதிப்போம்ல. அவன் ஒரு முறை தான் ஆசீர்வதிக்கணும், ஒருத்தனை தான் ஆசீர்வதிக்கணும்னு ஏன் இருக்கிறான்னா அவனுக்கு ஏதோ வெளிப்படுத்தப்பட்டிருக்குது. இல்லை 3 டைமென்ஷனல் ஃபெய்த்தில் அவன் இருக்கிறான். இல்லைப்பா இன்னொரு வாட்டி ஆசீர்வதிக்க முடியாதுப்பா. என்னப்பா பேசுகிறீங்க நீங்கள்? எனக்கு ஆசீர்வாதம் இல்லையா? ஒரு ஆசீர்வாதம் தான் உங்கள்கிட்ட இருக்கா, இன்னொன்று இல்லையா? இல்லைப்பா. அலறான், கதறான். நான் கற்பனை செஞ்சு பார்த்தேன் நேற்று ராத்திரி படிக்கும்போது, பயங்கரமாக இருந்துச்சு. ஆண்டவர் சிலர் அலற விட்டுறாரு, என்ன பண்ணுறது? அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. இப்போ என்ன ஆச்சுன்னா பக்கு பக்கு திக்கு திக்குன்னு ஆசீர்வாதம் வந்தவனுக்கு, ஆஹா அண்ணன் பயங்கர கொலவெறி கோபத்தில் இருக்கிறான். ஒய் தீஸ் கொலவெறின்னு அவன் யோசிக்கிறான். கொலவெறி கோபத்தில் இருக்கிறான் அப்படின்ட்டு அம்மா கிட்ட பேசுகிறான். உன் பேச்சை கேட்டு கடைசியில் இப்போ அவன் என்னை கொல்ல போகிறான், போ இதுக்கு நான் இது ஆசீர்வாதம் வாங்காமலே இருந்திருப்பேன். டேய் விட்டுறா, ஓடிப்படா, மாமா வீட்டுக்கு ஓடிப்படா அப்படின்றான். அப்போ இவர் மாமா வீட்டுக்கு ஓடுறார். லாபான் பாதான் ஆறாமில் இருக்கிற தாய் மாமன் வீட்டுக்கு ஓடி போகிறான். அம்மா தான் துரத்தி விடுறான். அப்பா டென்ஷனில் இருக்கிறார், அண்ணன் டென்ஷனில் கொலவெறியில் இருக்கிறான். இவன் எஸ்கேப் ஆனவொடனே ஏசா சொல்கிறான், நல்லா கவனிங்க, என்னைக்கானாலும் உன்னை போடுறேன்டா, நான் உன்னைய கொன்னாதான். இது தின்றால் பாவம் கொன்றால் தீரும். கொன்றால் பாவம் தின்றால் தீரும் இல்லை, இது அவன் தின்றுட்டான் பாவம், இவன் கொன்னாதான் தீருன்றான். உன்னை கொன்னாதான்டா என் மனசாரும். கொலவெறி, கொலவெறியில் உட்காந்துக்கிறேன். என்னைக்கானாலும் நீ வருவேல்ல அப்பா அம்மா பார்க்க, உன்னை கொன்றேன் அப்படின்னு சொல்கிறத கேட்டுட்டு தான் இந்த அம்மா உஷார துரத்தி விடுது. டே அவன் உன்னை கொன்னாதான் மனசாருன்னு சொல்லி தன்னை தேர்த்தி கொண்டிருக்கிறான் எஸ்கேப் ஆகும். அப்படி அண்ணனுக்கு பயந்து, அப்பா அம்மாவை பிரிந்து, உயிருக்கு பயந்து, ஒன்றுமில்லாமல் ஓட்டாண்டியா, சோத்துக்கு வழி இல்லாமல், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தாய் மாமா வீட்டுக்கு போகிற வழியில் களைப்பில் படுத்து தூங்குறான். தூங்கும்பொழுது ஒரு கனவு வருகிறது. இவன் இன்னும் ரட்சிக்கப்படலை. அப்போ ரட்சிக்கப்படாதவங்களுக்கு கனவு வருமா? கர்த்தர் தருவார். கடவுள் யாருக்கு வேணாலும் கனவு தரலாம், ஒரு கடவுள். ஆமென். ரட்சிக்கப்படாதவங்கள்ட்ட கடவுள் பேசுவார். கடவுள் நினச்சா யார்கிட்ட வேணாலும் பேசுவார். ரட்சிக்கப்படாதவங்களுக்கு வெளிப்படுத்துவார். அவர் தான் சர்வ வல்லமையுள்ள தேவன். அதனால் யாரோ கனவு பார்த்துட்டாங்கன்றதுனால ரட்சிக்கப்பட்டாங்கன்னு அர்த்தம் இல்லை. ஏதோ தீர்க்க தரிசனம், ஏதோ வார்த்தை வெளிப்பட்டுருச்சுன்றதுனால முழுசாக ரட்சிக்கப்பட்டாங்கன்னு அர்த்தம் இல்லை. கர்த்தர் பயன்படுத்திட்டாருன்னு சொல்லிட்டா உடனே அவங்க ரட்சிக்கப்பட்டாங்கன்னு அர்த்தம் இல்லை. ஒரு 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 அந்த நாகமானா குஷ்டரோகியாக இருந்தான், அவனை கர்த்தர் பயன்படுத்தினார். பைபிளே சொல்லுது, கர்த்தர் அவனை பயன்படுத்தி சீரியா தேசத்திற்கு ரட்சிப்பு கொடுத்தார், அதாவது பாதுகாப்பு கொடுத்தார். கர்த்தர் யாரை வேணாலும் பயன்படுத்துவார். ஆனால் அவருடைய கனெக்ஷனை நம்ம பார்க்கணும். எதற்காக ஒருத்தனுக்கு கனவு தரார், எதற்காக ஒருத்தங்கிட்ட பேசுகிறார், வெளிப்படுத்துகிறார், எதற்காக ரட்சிக்கப்படாதவங்களை தீயவர்களை கூட பயன்படுத்துகிறார். அங்கே ஏதோ ஒரு தொடர்பு இருக்கிறது. இப்போ நம்ம யோவான் 4ஆம் அதிகாரத்துலேருந்து புதிய ஏற்பாட்டிலேருந்து பழைய ஏற்பாட்டுக்கு முடிச்சு போட்டுருக்கோம் கனெக்ஷன், அந்த தொடர்பு பார்த்து கொண்டிருக்கிறோம். இவன் ஓடும்பொழுது அந்த கனவு பார்க்குறான், தேவதூதர்கள் ஏறுகிறார்கள் இறங்குகிறார்கள். இவனே அதுக்கு ஒரு பேர் வைக்கிறான். அந்த இடத்துக்கு பேர் லூஸ், ரைட்டுங்களா? அதுக்கப்புறம் இவன் பெத்தேல்னு ஒரு பேர் வைக்கிறான். பேர் வச்சுட்டு அவன் ஜெபம் பண்ணுறான். என்ன ஜெபம் பண்ணுறான்? டீல் பேசுகிறான். கொஞ்ச நாளைக்கு முன்னால் டிவியில் ஒரு ப்ரோக்ராம் வந்துச்சு, டீலா நோ டீலா. இவன் என்ன பண்ணுறான்? ஆண்டவர்கிட்ட பேசுகிறான், இது டீலா நோ டீலா. ஒன்று பண்ணிக்கலாம் ஆண்டவரே, ஏதோ கனவெல்லாம் காமிச்சிக்கிறீங்க, எங்கள் அப்பாலாம் உங்களை தான் கும்பிட்டுக்கிட்டு இருக்காரு, எங்கள் தாத்தா கூட உங்களை தான் கும்பிட்டதா எங்கள் அப்பா சொல்கிறாரு, ஏதோ நீர் ரொம்ப பெரியவரான் வல்லவரான், நீர் தான் கடவுளுன்றாங்க. சரி நம்ம ஒரு டீல் பண்ணிக்குமே, எவன் கண்டா நீர் கடவுளை நான் பார்த்தனா? நிறைய பேர் அப்படி தான் சொல்லிட்டு இருக்காங்க, கடவுளை காட்டு, கடவுளை நான் பார்த்தா தான் நம்புவேன்றாங்க. அதே போல் இவனை என்ன சொல்கிறான்? ஆண்டவர்கிட்ட டீல் பேசுகிறான். தேவன் என்னோடு இருந்து நீங்கள் என் கூடவே இருக்கணும், நான் போகிற இந்த வழியில் என்னை காப்பாற்றி கூடவே வழி நெடுக வரணும், என்னை காப்பாற்றணும். அதுக்கு முன்னே ஆண்டவர் சொல்லிட்டார், நான் உன் கூடவே இருப்பேன். ஏன்னா உங்கள் தாத்தாவுக்கு நான் என்ன பண்ணியிருக்கிறேன்? ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறேன், உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன், என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாம் நிமித்தம் உன்னை ஆசீர்வதிப்பேன்ட்டார். கடவுள் கனவு கொடுக்குறாரு, பேசுகிறாரு, வெளிப்படுத்திட்டார். ஆபிரகாம் அவங்க அப்பா ஈசாக்கு எல்லாருக்கும் கொடுத்த வாக்குத்தத்தத்தை சொல்கிறாரு, உன்னை பெரிய ஆளாக்குன்றார், உன் சந்ததி இந்த இடத்த சுதந்திரிக்கும்னு சொல்கிறார், நீங்கள் பெரிய தேசம் ஆவீங்கன்னு சொல்கிறார், உனக்குள்ளே நிறையா சந்ததிகள் வரும்னு எல்லாமே சொல்லிட்டார். சொன்னால் கூட அவனுக்கு நம்பிக்கை இல்லை. இவன் திருப்பி சொல்கிறான், நீங்கள் சொன்னது இருக்கட்டும், இப்போ நான் சொல்கிறது கேளுங்க. இவனுடைய ஜெபம்
ஒரு நிபந்தனைக்குட்படுத்தப்பட்ட ஜெபம். எனக்கு இதெல்லாம் செஞ்சீங்கன்னா நீங்கள் எனக்கு கடவுள், நீங்கள் இதெல்லாம் செஞ்சீங்கன்னா நான் உங்களை நம்புவேன், நீங்கள் இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா நான் அப்புறமா உங்களை பின்பற்றுறேன். இது சரியான ஜெபமே கிடையாது. நிறைய நேரத்தில் நம்ம அப்படி தான் ஜெபிக்கிறோம். நிறைய பேரை சபைக்கு கூப்பிட்டாலும் சரி, சுவிசேஷத்தை சொன்னாலும் சரி, இது நடக்கிட்டா பார்ப்போம், இது கிடைச்சா பார்ப்போம், இது கிடைச்சா வரேன், இது நடந்தால் வரேன்னு சொல்கிறாங்க. இவன் சொல்கிறான் பாருங்கள், என் கூட இருக்கணும், போகிற வழியில் என்னை காப்பாற்றணும், உன்னை என்ன கொடுக்கணும், சோத்துக்கு ஜெபம் பண்ணுறான் பாரு, எனக்கு சாப்பாடு கொடுக்கணும், உடுக்க வஸ்திரம் கொடுக்கணும், அவர் ஹோட்டல் வச்சு இவனுக்கு சப்ளை பண்ணணும், அவர் துணி கடை வச்சு இவனுக்கு சப்ளை பண்ணணும், செக்யூரிட்டி கொடுக்கணும், கூடவே வரணும், ரைட்டுங்களா? அதுக்கப்புறம் என்னுடைய தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடு திரும்பி வர பண்ணணும், நான் எல்லாம் சம்பாதிச்சு நிம்மதியாக வீட்டுக்கு திரும்ப வரணும், எனக்கு நிம்மதி கொடுக்கணும். இப்படியெல்லாம் பண்ணினீங்கன்னா கர்த்தர் எனக்கு பண்ணலன்னா, நீ எதிர்பார்க்கறது பண்ணலன்னா இது சரியான ஜெபமா? இது வேற போதிக்கிறாங்க. பைபிளில் நிறைய ஜெபம் இருக்குது, ஆனால் தப்பான ஜெபம் இருக்குது, சரியான ஜெபம் இருக்குது. அடுத்து, நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். தேவனுக்கு கல் எப்படி வீடாகும்? இவனே ஒரு கதை சொல்கிறான். ஊரில் பார்க்குறதெல்லாம் கேட்குறதெல்லாம் தெரிஞ்சதெல்லாம் வச்சு அவனே சொல்கிறான், நான் ஒரு கல்லை நிறுத்துவேன், அது உமக்கு வீடுங்கிறான். ரைட்டு. ஒருவேளை அடையாளமாக இருக்குன்னு சொன்னால் கூட பரவாயில்ல, கடவுளுக்கு எப்படி இது வீடாகும்? கல் கடவுளுக்கு வீடாகாது. ஆமே ஆமே. அடுத்து சொல்கிறான், தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு. அந்த காலத்தில் பெரிய ராஜாக்களுக்கு சிறிய ராஜாக்கள் 10 கொடுத்தார்கள். யார் அடித்து பிடிச்சி ஆட்சி பண்ணி அடக்குமுறை பண்ணுறாங்களோ அவங்கள்ட்ட பாதுகாப்பாக தொடர்ந்து அடி வாங்காமல் இருப்பதற்கு, அடங்கி போவதற்கு அடையாளமாக இவர்கள் 10 கொடுப்பார்கள். இவன் அது மாதிரி என்ன சொல்கிறான், உன்னை பெரிய ஆளாக நான் நினச்சிக்கிறேன், நான் ஒரு சின்ன ஆளாக இருந்துட்டு போகிறேன், எனக்கு நீங்கள் கொடுத்ததெல்லாம் 10 கப்பம் கட்டிடுறேன், அப்படி தான் சொல்கிறானே தவிர பரிசுத்தாவினால் வெளிப்படுத்தப்பட்டு தசமபாக உபதேசத்தை கற்றுக்கொண்டு ஆண்டவர் கீழ்ப்படிஞ்சு தசமபாகம் தரலாம் சொல்லலை. இவன் டீல் பேசுகிறான், சோறு கொடு, துணி கொடு, பாதுகாப்பு கொடு, செக்யூரிட்டி கொடு, கூடவா, எல்லாத்தையும் நல்லா பார்த்துக்க, திரும்பி ரிட்டர்ன் கடைசி வர்ற வரைக்கும் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். அப்படி எல்லாம் கம்ப்ளீட்டாக ஹெல்ப் பண்ணால் நான் வேணால் 10 தந்துட்டு போகிறேன், ஊரில் எல்லோரும் தர மாதிரி. சரிங்களா? தசம்பாகத்தில் 3 தசம்பாகம் இருக்குது, அது இன்னொரு நாளைக்கு பேசலாம். இது தவறான ஜெபம். இது அவனுடைய கன்ஸ்யூமரிஸ்டிக் ஃபெய்த், சுயநல விசுவாசத்தையும் அவன் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறான் என்பதையும் பார்க்குறோம். என் தேவனே நான் அவன் ஜெபிக்கலை, ரைட்டா? டீல் பேசுகிறான், நீ இதை செஞ்சால் கடவுளாக இருப்பீர்றான். ரைட். ரெண்டாவது ஜெபம், ரெண்டாவது அவன் எங்கே ஜெபிச்சான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ போயாச்சு, மாமா வீட்டுக்கு போயாச்சு, போகிற வழியில் ஆடு மேய்க்கிறவங்களை பார்க்குறான், என்ன ஊருன்னு கேட்குறான், நாங்கள் பாதநாகரம் பண்ணுறோம். அப்படியா, லாபான் தெரியுமா எங்கள் மாமா? தெரியும்பா. அப்படியா, சந்தோஷம், அவங்க பொண்ணு கூட வந்துக்குதுப்பா. வந்துக்குதா அப்படின்றான். எங்கே காட்டுன்றான். பொண்ணு சின்னவன் வந்திருக்கிறா, ராகேல். ஓடி போய் பார்க்குறான், முத்தம் கொடுக்குறான். எடுத்த உடனே மொத்தம் கொடுத்துருக்க முடியாது, கண்டிப்பாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கணும். நான் தாம்மா உங்கள் அத்தை பையன், சொத்த பையன், சொந்தம், நம்மெல்லாம் ஒரே குடும்பம்னு. அப்படியானோடனே அவளுக்கும் பாசம் பொங்கிடுச்சு. முத்தம் கொடுத்தா கூட்டின்னு போனால் அந்த கிணத்த மூடியெல்லாம் திறந்து விட்டு ஆட்டுக்கெல்லாம் தண்ணி காட்டி வா வீட்டுக்கு போகலான்னு போனான். மாமா மாப்பிள்ளை 2 பேர் சந்திக்கிறாங்க, லாபான் இவனும். உடனே எனக்கு உன் பொண்ணு வேணும். அவன் என்ன வேணுன்றான், இவன் பொண்ணு வேணுன்றான். முதல்ல 1 மாதம் தங்கியிருந்தான், ஓசியில் சாப்பிட்டான், வேலை செஞ்சான். அவங்க மாமனார் சொல்கிறான், இந்த பாருப்பா, நீ ஓசியில் 1 மாதம் இருந்த, நான் உனக்கு கூலி கொடுக்கல, தப்பு, இனிமேல் உனக்கு கூலி தரேன், என்ன வேணும்னு கேளு, என் கூட இருந்து நீ பிஸ்னஸ் பண்ணுன்னா. எனக்கு ஒன்று வேணாமாம்மா, உன் பொண்ணு தான் வேணுமான்றான். சரி, 1க்கு 2 இருக்குதுப்பா, யார் வேணும்? சின்ன பொண்ணு தான் வேணுமாம்மா. எங்கேயே கேட்ட மாதிரி இது சின்ன பொண்ணு தான் வேணுன்றான். சரிப்பா, அப்படியா, 7 வருஷம் வேலை செய், 7 வருஷத்துக்கு சம்பளம். சின்ன பொண்ணு 7 வருஷம் முடியுது, அவள் பெரிய பொண்ணு கொடுத்துட்றான். என்ன மாமா இப்படி ஏமாத்திட்டியான்னு விடிய காலம் கேட்கும்போது, இன்னொரு 7 நாள் அவள் கூட வாழ்ப்பா, 2வது பொண்ணை தரேன்னு 7 வருஷத்துக்கு முன்னாலே 2வது பொண்ணையும் கொடுத்து அடுத்த 7 வருஷத்துக்கு அடிமை சாஸ்திரம் எழுதிட்டான். இப்போ அடுத்த 7 வருஷம் குயிக்காக போச்சு அவன் மேலே உள்ள ஆசையில். 14 வருஷம் முடியுது, ஒன்றுமே சொத்து இல்லை. யார் தான் இருக்கிறாங்க? 2 பொண்டாட்டியும் அவங்களுடைய பிள்ளைகளும் தான் இருக்கிறாங்க. அப்புறமா ஆண்டவரே அவனுக்கு தரிசனம் காண்பிக்கிறார். தரிசனம் காண்பிச்சு கூலி கேட்க சொல்கிறாரு. பொலி போடுகிற ஆடு, புள்ளி போட்டுக்கிற வரி வரியாக கோடு போட்டிருக்கிற ஆடுகள் உனக்கு வேணும்னு நான் தருவேன், நீ அதை கேளுன்னு சொல்லி ஆண்டவரே அவனுக்கு ஐடியா கொடுக்குறாரு. பாருங்கள், ரட்சிக்கப்படலை, கர்த்தர் போகிற வழியில் தரிசனமானார். மறுபடியும் வேலை செய்கிற இடத்துல அவன் வசதியாக முன்னேறுவதற்கு தரிசனமானார், சொல்லி கொடுக்குறார். இவன் போய் மாமனார்கிட்ட பேசுகிறான். என்ன பேசுகிறான்? எனக்கு நீங்கள் சம்பளம் நீங்களாம் கொடுக்க வேணாம், நான் சொல்கிற மாதிரி கொடுங்க, ஏன்னா காசாக கொடுத்தா கம்மியாக வரும். இவன் டீல் பேசுகிறான், பிஸ்னஸ். மாமனார்கிட்ட டீல், ஆண்டவர்கிட்ட டீல் முடிச்சு யார்கிட்ட டீல்? மாமனார்கிட்ட டீல். நல்லா பிறக்கிற ஆடெல்லாம் உமக்கு, எந்த அப்பழுக்கும் புள்ளி கோடு இல்லாது, அது விலை அதிகமாக போகும். மாமனாருக்கு ஒரே சந்தோஷம்.
ஆஹா நல்ல மருமகன் அடிச்சுக்கிறான், இந்த மாதிரி ஓட்டாண்டி இளிச்சவன் மருமகன் அடித்தா நம்ம இன்னும் வசதியாகலாம்பா அப்படின்ட்டு இந்த கோடு போட்டுக்கிறது, அசிங்கமாக இருக்கிறது, புள்ளியாக இருக்கிறது, கச்சாமச்சான் இருக்கிறது, அந்த ஆடெல்லாம் நான் எடுத்துக்கிறேன் மாமான்ட்டு அவன் எடுத்துக்கிறான். ஆண்டவர் தரிசனத்தில் சொன்னபடி தண்ணி குடிக்க வர இடத்துல ஆடுகள் வந்து ஒன்றா சேர்ற நேரத்தில் அவன் கிளைகளை வெட்டி அந்த பட்டையை உரித்து அவங்க கண்ணில் வெள்ளையாக படுற மாதிரி போடுறான், புள்ளியாக படுற மாதிரி போடுறான். அதை பார்த்து குழந்தை உருவாகிற நேரத்தில் குட்டிகள்லாம் கோடாக புள்ளியாக பிறகுது. சயின்ஸ் எவ்வளோ வேலை செஞ்சுது பாருங்கள். அப்போவே ப்ரெக்னன்சி டைமில் வந்து சீனரி அவங்க எல்லாத்தையும் ரெடி பண்ணி அவன் சைக்காலஜி ஒர்க் அவுட் பண்ணி அவன் வந்து பயாலஜியை ஒர்க் அவுட் பண்ணி அவன் என்ன பண்ணுறான், பிளஸ்ஸிங் வாங்கிக்கிறான். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்துக்கு, பொருளாதார ஆசீர்வாதத்துக்கு அவன் என்னெல்லாம் பண்ணுறான் பாருங்கள். ஆண்டவர் எல்லாத்துக்கும் காரணம் வச்சுருக்கார். அவன் இன்னும் ரட்சிக்கப்படலை, கர்த்தர் கூட இருக்கிறார். அவன் இன்னும் கர்த்தரை அறியல, கர்த்தர் கூட இருக்கிறார். அவன் இன்னுமே என் தேவன் சொல்லலை, கர்த்தர் கூட இருக்கிறார். அவன் எல்லாருக்கிட்டையுமே கேம் ஆடிட்டு இருக்கிறான், டீல் பேசிட்டு இருக்கிறான், பணம் ஓடிட்டு இருக்கிறான், போராடிட்டு இருக்கிறான். பணம் வேணும், முன்னேறணும், சாதிக்கணும், பெரிய ஆள் ஆகணும், வசதி ஆகணும் அப்படின்னு சாதிக்கணும்னு நினைக்கிறான். தப்பான நோக்கத்தில் ஓடிட்டு இருக்கிறான். ஆனால் கர்த்தர் கூட இருக்கிறார். ஆமென். அதை நம்ம இன்னைக்கு புரிஞ்சுக்கணும். நாம் மனம் திரும்பின பிறகு கர்த்தர் நம்மோடு வரவில்லை. நாம் மனம் திரும்பாததற்கு முன்பதாகவே உங்களோடும் என்னோடு கர்த்தர் இருந்தார். அதுதான் கடந்த காலத்தை பார்க்கிற அந்த டைமென்ஷன் ஃபெய்த். பாஸ்ட் பார்க்குற, கடந்த காலத்தை பார்க்குற ஃபெய்த். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், தாயின் கருவில் உருவாகும் பொழுதே கர்த்தர் நம்மை பாதுகாத்தார். ஏன் தாயின் வயிற்றில் உருவாகிறதுக்கு முன்பதாக உருவமே இல்லாத பொழுதே அவருடைய சிந்தனையில் நம்மளை முன்குறித்து வைத்திருந்தார். எவ்வளவு விசேஷமானவர்கள் இல்லையா? பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்கள், நீங்கள் விசேஷமானவர். நீங்கள் ஆண்டவருடைய சிந்தனையில் ஏற்கனவே இருந்தீர்கள். இப்போ மாமனார்கிட்ட சொல்கிறான், என்னங்க பொண்டாட்டி புள்ள குட்டினாச்சு, எனக்கு சொத்தே இல்லை, நான் இப்படியே இருக்க முடியுமா, எனக்குன்னு சொத்து வேணாமா இல்லையா? நிறைய பேர் என்ன தெரியுமா, சர்ச்சு ஜபம் ஊழியன்னு போயிட்டா எப்படி, நமக்குன்னு சொத்து வேணாமா, நமக்குன்னு இடம் வேணாமா, வீடு வேணாமா, நமக்குன்னு பிள்ளைங்கள் இருக்குது, நமக்கு எதுவும் வேணாமா? 2013 என் மனைவி சொன்னால் 3 பொம்பளை பிள்ளைங்க பிறந்துச்சிங்க, ஒரு பைசா கூட சேர்த்து வைக்கல, வாடகை கொடுக்கறதுக்கு கஷ்டப்பட்டுக்கிறோம். 1500 வாடகை ஒரு 11 வருஷத்துக்கு முன்னால். என்னங்க நீங்கள் இப்படியே இருக்கிறீங்க, ஒன்றுமே சேர்த்து வைக்கிறது இல்லையாண்ணா? நம்ம என்னம்மா சேர்த்து வைக்க முடியும்? கர்த்தர் கொடுத்தா சேர்க்கலாம், கர்த்தர் சேர்க்க சொன்னால் சேர்க்கலாம், இல்லைனா இல்லைம்மா, எல்லாம் கர்த்தர் கையில் இருக்குதுமான்னு. இப்படியே கர்த்தரையே சொல்லிட்டு போனால் எப்படிங்க? நம்ம கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக யோசிக்க வேணாமா? இவர் வந்து ப்ராக்டிக்கலாக யோசிக்கிறார் பாருங்க. அப்போ அவங்க மாமனார் சரின்னாரு. அதே போல் ஆண்டவர் உதவி செஞ்சதுனால இவனுக்கு நிறையா ஆடு புள்ளியாக கோடாக இவனுக்கு தான் கிடைக்குது. சொத்து மேலே சொத்து சேர்ந்துக்கிட்டே இருக்குது. அவங்களுடைய மச்சானுக்கெல்லாம் ஒரே டென்ஷன் ஆகுது, பொறாமையாகுது. ஐயோ மொத்தம் அவன் பக்கமே போகுதுப்பா அப்படின்னு. கர்த்தர் கொடுக்கணுன்னா எப்படி வேணாலும் கொடுப்பார் நம்ம கூட. அல்லேலூயா. ஆமாம், ரைட்டுங்களா? அதுக்கு பிறகு இப்போ அவங்களுக்கு சொத்து அதிகமான உடனே இவன் பார்க்குறான், நம்ம தனியாக போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாகம் பிரிங்க, நிறையா ஆடுக்குது, ஒன்றும் கணக்கு தெரில அப்படின்னு பிரிச்சா இவனுக்கு நிறையா இருக்குது. கிட்டத்தட்ட 3 மைல் 3 கிலோமீட்டருக்கு அந்தாண்ட கொண்டு போய் இவன் தனியாக வைக்கிறாங்க, மாமனார் தனியாக வைக்கிறாங்க. இவன் யோசிக்கிறான். கர்த்தர் வந்து பேசுகிறார், 3வது வாட்டி தரிசனம் கொடுக்குறார். திரும்பி போப்பா, கூட இருந்தால் தருவேன்னால இது வரைக்கும் தசம்பாகம் கொடுத்தானே தெரில. பொண்டாட்டி வந்துச்சு, புள்ள வந்துச்சு, சொத்து வந்துச்சு, தசம்பாகம் கொடுத்த மாதிரி எங்கேயும் எழுதியில்லை. அவனா சொன்னான், ஆண்டவராக சொல்லியிருந்தா கேட்டிருப்பார், என்னடா நான் சொன்னது நீ செய்யலைன்னு. அவனா சொன்னான், அவனே கம்முன்னு விட்டான், டீலில் விட்டான். அதுக்கப்புறம் ஆண்டவர் சொல்கிறார், இப்போ நீ திரும்பி போ அப்படின்னு சொல்லும்பொழுது மனைவியை கூப்பிட்டு சொல்கிறான், ஆண்டவர் கனவில் வந்தார், திரும்பி போக சொன்னார், வா போயிடலாம் அப்படின்னு. அப்போ அவங்க மனைவி என்ன பண்ணுறா, அவங்களுடைய அப்பாவுடைய பெரிய மனைவி நினைக்கிறேன், எல்லா விக்கிரகத்தையும் திருடுறா. சம்பாதிச்சு சொத்துலாம் போதாதுன்னு அப்பா வீட்டில் இந்த பொம்பளைங்க அப்பாத்தா வீட்டில் சுரண்டுறதே பொழப்ப வச்சுக்கிறாங்க அந்த காலத்துலேருந்து. ரைட்டு, எல்லாத்தையும் சுருட்டி எடுத்துன்னு போயிட்டாங்க. இவன் ஓடி போயிட்டான், சொல்லாமல் கொள்ளாமல் திருட்டுத்தனமாக ஓடி போட்டான். பின்னால் லாபான் கிட்டத்தட்ட 400 பேரை கூட்டிகிட்டு, சொந்த பந்தத்தெல்லாம் கூட்டிகிட்டு, பிள்ளைங்களாம் கூட்டிகிட்டு தேடிட்டு வரான். தேடிட்டு வரும்பொழுது இவன் கூடாரம் போட்டு தங்கியிருக்கிறான். அந்த பக்கம் 400 பேர். இன்னொரு பக்கம் இவங்களுடைய அண்ணன் ஏசா இவரை கேள்விப்பட்டு எதிர்க்க வருகிறான். இவரை கொல்லுவதற்காக வருவானோன்னு இவன் பயந்துட்டு இருக்கிறான். ஆனால் அவன் நல்ல முறையில் தான் வரான், அது இவனுக்கு தெரியாது. முன்னால் பார்த்தா ஏசா வருகிறான், பின்னால் பார்த்தா மாமா வருகிறான். அண்ணன் ஒரு பக்கம், மாமா ஒரு பக்கம். சொந்தக்காரங்க எவ்வளோ டென்ஷன் கொடுக்குறாங்க பாருங்கள். சொந்தக்காரங்க தான் மொத்த பிரச்சனையே நமக்கு. ஏன்னா நம்ம நல்லா இருந்தால் அவங்களுக்கு டென்ஷன் ஆகிடும், நம்ம கஷ்டப்பட்டோம்னா அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க. நம்ம நல்லா இருந்தோம்னா அவங்க எல்லாம் டென்ஷன் ஆகிடுவாங்க, நமக்கு என்னென்ன குழி பறிக்க முடியுமோ குழி பறிப்பாங்க. அதுதான் இந்த உலகம். உடனே பின்னால் வரும்போது இவன் பயம் தாங்க முடியாமல் இருக்கிறான். அந்த நேரத்தில் தான் அவன் ஜெபம் பண்ணுறான். என்ன ஜெபம் பண்ணுறான்னு படிச்சிடலாமா? இன்னும் நம்ம மெயின் பாயிண்ட்டுக்கே போகலை. சோத்திரம். 2வது ஜெபத்தை பார்க்கும்போது 31ஆம் அதிகாரம்
41லேருந்து 44 வரைக்கும் இருக்குது. 42வது வசனத்தை மட்டும் நம்ம படிப்போம். 42வது வசனம். என் பிதாவின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவரும் என்னோடு இராமற் போனால் நீ இப்பொழுது என்னை வெறுமையாய் விட்டிருப்பீர். தேவனின் சிறுமியையும் என் கைப்பிரயாசத்தையும் பார்த்து நேற்று ராத்திரி உம்மை கடிந்து கொண்டார் என்று அங்கே தங்கி இருக்கும்போது ராத்திரியில் ஆண்டவர் இவனுக்கு தரிசனமானது பார்த்தாம அவங்க மாமனாருக்கு தரிசனமாகி உன் மாப்பிள்ளைய ஒன்றும் பண்ணாதன்றார். இல்லைன்னா அங்கேயே வெட்டியிருப்பானுங்க, அங்கேயே ஒரு வழி பண்ணியிருப்பானுங்க, அடிமைப்படுத்தியிருப்பானுங்க. கடவுள் நம்மளை பாதுகாக்கிறார் பாருங்க. ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாலேயே, விசுவாசம் வர்றதுக்கு முன்னாலேயே நம்மளை பாதுகாத்திருக்கிறார். கருவில் மாத்திரமல்ல, அநேக நேரத்தில் கர்த்தர் உங்களை என்னையும் பாதுகாத்திருக்கிறார். எத்தனை பேர் நம்ம நன்றியோட ஆண்டவரை துதிக்க முடியும்? எவ்வளவோ ஆபத்திலிருந்து, எவ்வளவோ தீய மருந்துகளிலிருந்து, விஷங்களிலிருந்து, சொந்த பந்தங்களுடைய பிரச்சனைகளிலிருந்து ஆண்டவர் உங்களை என்னை நம்முடைய உயிரை பாதுகாத்திருக்கிறார். இயேசு என்று அறிவதற்கு முன்பதாக, உண்மையான விசுவாசம் வருவதற்கு முன்பதாக, அவரை நாம் தேடுவதற்கு முன்பதாகவே அவர் நம்மை தேடிக்கொண்டிருந்தார். ஏனென்றால் அவர் நம்ம மேலே திட்டம் வைத்திருந்தார். அவன் சொல்கிறான், ஆண்டவர் மட்டும் வந்து உங்களை பார்க்கலன்னா, இங்கே கூட என்ன சொல்கிறான், என் பிதாவின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவன். என் தேவன் சொல்லல, என் பிதாவின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவன்றான். அப்படின்னா அவனுக்கு இன்னும் விசுவாசம் வரல, தெளிவு வரல, எங்கள் அப்பா கடவுள்ன்றான். 53வது வசனம். ஆபிரகாமின் தேவனும் நாகோரின் தேவனும். நாகோர்ன்றது ஆபிரகாம் கூட பிறந்தவர். இவங்க சித்தப்பாவை பெரியப்பாவை கண்டுபிடிக்கணும். அவர்கள் பிதாக்களின் தேவனுமாய் இருக்கிறவர். நமக்குள்ளே நடுநின்று ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. லாபான் கல் குவியலை குவிக்கிறான். இவர் ஆவுன்னா ஒரு கல் எடுத்து தூண் நடுவார். இவர் யாக்கோபு இங்கே ஒரு தூணை நட்டிட்டு அவங்க அங்கே தான் பேசிக்கிறாங்க. இந்த கல்லை தாண்டி நானும் வரமாட்டேன், அந்த கல் குவியலை தாண்டி நீயும் வரக்கூடாது. பேச்சாக தான் இருக்குன்னு அங்கே தான் பேசுகிறாங்க. பேசிட்டு ஒரு உடன்படிக்கை பண்ணுறாங்க. உடன்படிக்கை பண்ணிவிட்டு சொல்கிறான், யார் சொல்கிறான், எங்கள் தாத்தா கடவுள், எங்கள் அப்பா கடவுள், எங்கள் சித்தப்பா கடவுள், எங்கள் பெரியப்பா கடவுள், உனக்கு எனக்கும் நடுநின்று நியாயம் தீர்ப்பாராக. இன்னும் அவனுக்கு விசுவாசமே வரல பாருங்க, நியாயம் தீர்ப்பாராக. அப்பொழுது யாக்கோபு தன் தகப்பனாக ஈசாக்கின் பயபக்திக்குரியவர் மேல் ஆணையிட்டான். தன் கடவுள் மேல் ஆணையிட்டான் வரல. என் கடவுள் உனக்கு சாட்சின்னு அவன் சொல்லல. அவங்க அப்பா கடவுள்ன்றான். ஈசாக்கின் பயபக்திக்குரியவர். அந்த பயபக்திக்குரியவர் என்ற வார்த்தை அதுதான் ரெவரண்ட்னு வரும். அந்த பயபக்திக்குரியவர் என்ற வார்த்தை படிக்கும்பொழுது அவர் தான் மெய்யான தெய்வம் அப்படிங்கிற மாதிரி வருது. எங்கள் அப்பா கும்பிட்ட சாமி தான் உண்மையான சாமி, அவர் உனக்கு எனக்கு நியாயம் தீர்ப்பார். என் சாமின்னு என் தெய்வம் நான் சொல்ல முடியல. ரைட்டுங்களா? ஸோ இந்த ரெண்டு ஜபமுமே வந்து அவன் தப்பான ஜபமாக அல்லது தன்னுடைய அறிவின் அடிப்படையில் அவன் வந்து உரிமை இல்லாமல் சொந்தமாக என் தேவன் என்று சொல்லாமல் ஜெபம் பண்ணினான். அங்கே அவன் மலையின் மேலே பலியிடுறான். பலி கூட செலுத்துறான் பாருங்க. இன்னும் விசுவாசம் வரல, வாழ்க்கை மாறல, வெளிப்பாடு வரல. 14க்கு வந்த வெளிச்சம் என்ன இவனுக்கு வரல. ஆனாலும் பலியிடுறான், ஜெபம் பண்ணுறான், டீல் பேசுகிறான், உடன்படிக்கை பண்ணுறான், ஒப்பந்தம் பண்ணுறான். பரிசுத்த ஆவினாலே வாழ்க்கை மாறாத வரைக்கும், பரிசுத்த ஆவினாலே சத்திய வெளிப்பாடு வராத வரைக்கும், சர்ச்சுக்கு வந்தாலும் தோத்திரம் போட்டாலும், காணிக்கை கொடுத்தாலும், தசம்பாகம் கொடுத்தாலும், நீங்கள் என்னதான் கிறிஸ்தவ செயல்பாடுகள் செஞ்சாலும் கிறிஸ்தவராக முடியாது. இல்லையா? கவனிங்க, இவன் ஓடி போகும்போது கர்த்தர் தான் தரிசனமானார். இவன் வந்து மாமனார்கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கும்போது இப்படி சொல்லுன்னு சொல்லி கர்த்தர் தான் தரிசனமாகி ஐடியா கொடுத்தார். இவன் திரும்பி மாமனார்கிட்ட இருந்து அப்பா அம்மா கிட்ட ஓடி போகும்பொழுதும் கர்த்தர் தான் ஓடி போக சொல்லி, திரும்ப போக சொல்லி தரிசனமானார். மாமனார்கிட்டையும் கர்த்தர் தான் தரிசனமாகி பாதுகாத்தார். இன்னுமே இவன் இன்னும் ரட்சிக்கப்படவே இல்லை. கர்த்தர் தான் எல்லாம் செய்கிறார். இப்போது மாமனார்கிட்டருந்து எல்லாம் சமாதானமாக வந்துட்ட உடனே இவனுக்கு பயம் வந்துருச்சு. பயம் வந்த உடனே கவனிங்க, இவன் தான் முதல் லஞ்சம் ஆரம்பித்து வைக்கிறான். வெகுமதின்ற பேர், அதுக்கு காணிக்கைன்னு கூட பேர். அந்த வார்த்தை பைபிளில் இருக்குது. எங்கள் அண்ணன் வந்து என்னை கொன்னாலும் கொன்றுவான், அதனால் வேலைக்காரங்களாம் கூப்பிட்டு ஆடு மாடு ஒட்டகம் என்னெல்லாம் தர முடியுமோ அவன் வெள்ளி எல்லாத்தையும் ரெடி பண்ணி முதல்ல ஒரு குரூப் அனுப்புகிறான். ஒரு குரூப் அனுப்பிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான், 2 பெரிய குரூப்பாக பிரிக்கிறான். யார்? பெரிய பொண்டாட்டி, சின்ன பொண்டாட்டி, அவளுடைய வேலைக்காரி, இவளுடைய வேலைக்காரி, அவளுடைய பிள்ளைகள், இவளுடைய பிள்ளைகள், அவள் பங்கு, இவள் பங்கு, 2 பரிவாரங்கள். இந்த 2 பரிவாரங்களையும் அனுப்புகிறான். வெறும் கையாய் கடந்து வந்தேன், 2 பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். 2வது வரி தப்பு, பைபிள் படி நம்ம பாடக்கூடாது. 2 பரிவாரம்னா என்ன அர்த்தம்? 2 பொண்டாட்டி, 2 வப்பாட்டி, அவங்க பிள்ளைக்குட்டி, அவங்க சொத்துக்கள். ஆண்டவர் உங்களுக்கெல்லாம் 2 பொண்டாட்டி தராரா? பிச்சு விடும் பிச்சு. ஒரே பொண்டாட்டி தான், ஒரே புருஷன் தான். ஆமே.
அதுவும் ஆம்பளைக்கு தான் கல்யாணம், பொம்பளைக்கு கல்யாணம் அப்படியெல்லாம் சொல்கிறதுலாம் தப்பு. ஆம்பளைன்ற தப்பு, பொம்பளைன்ற தப்பு, ஆணுக்கும் பெண்ணுக்கும் தான் கல்யாணம். ரைட்டா? எல்லாம் தப்பு. இன்னைக்கு இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர்னு பாடக்கூடாது. பாட்டு எழுதினவர் தப்பாக தான் எழுதிக்கிறார். அவங்க 2 பரிவாரம் தானே தந்தாங்க. நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா வெகுமதி ஒரு பரிவாரம், சரிங்களா? அதுக்கப்புறம் இவர் பிரித்தது 2 பரிவாரம், 3 பரிவாரங்குதே. இன்னும் ஒரு கணக்குப்படி பார்த்தீங்கன்னா 4 பரிவாரம் இருக்குது. ரைட்டுங்களா? வேலைக்காரிகள் எல்லாம் முதல்ல அனுப்புகிறார். வெகுமதி, வேலைக்காரி கும்பல், முதல் பொண்டாட்டி ஆகாத பொண்டாட்டி கும்பல், அதுக்கப்புறம் ஆசை பொண்டாட்டி கும்பல். எப்படி? வெகுமதி, வேலைக்காரி கும்பல், பொண்டாட்டி கும்பல், 4 பரிவாரம் அனுப்பிச்சிருக்கிறார். சொல்லும்போது ஒரு கோர்வையாக சொல்லிக்கிறார். வெறும் கையாக போனேன், 2 பொண்டாட்டி 2 கூட்டம் தந்தீங்கன்னு சொல்லியிருக்கிறார். அதை போய் நம்ம பாடலாமா? யார் பாட்டு எதுனாலும் அப்படியே பாடக்கூடாது. பைபிளில் எப்படி இருக்குன்னு பார்த்து நம்ம திருத்தி சத்தியத்தின்படி சரியாக எழுதி பாடணும். ஸோ அந்த பாட்டை நான் எப்படி பாடுவேன்னா, வெறும் கையாய் கடந்து வந்தேன், நிறைவான ஆசீர்வாதம் எனக்கு தந்தீர், ஏல் எல்லோஹே ஏல் எல்லோஹே ஏல் எல்லோஹே நான் உம்மை துதிப்பேன். ஏல் எல்லோகே கிடையாது. தமிழில் அப்படி தான் இருக்கிற மாதிரி இருக்கும். இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ஏல் எலோஹே இஸ்ரேல். எல்லாம் சொல்லுங்கள், ஏல் எலோஹே இஸ்ரேல். அவன் ஜெயிச்ச 3வது ஜெபம் அதுதான் கரெக்டான ஜெபம். அதை சொல்லி நான் முடிக்க போகிறேன். அதுதான் உண்மையான ஜெபம். ஆமென். ஆதியாகமம் 33ஆம் அதிகாரம். ஆமாம். இப்போ எல்லாரையும் அனுப்பிட்டு யாப்போக்கு நதி வெகுமதி அனுப்பிட்டான். பயம், இவனுக்கு பயம் தாங்க முடியல. அந்த பயத்தில் தான் அவன் என்ன பண்ணுறான்? ஆமாம், 32ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படிங்க. 32:1. யாக்கோபு பிரயாணம் பண்ணுகையில் தேவதூதர்கள் அவனை சந்தித்தார்கள். நல்லா கவனிங்க. யாக்கோபு போய் ஜெபம் பண்ணி முதல்ல தேவனை சந்திக்கலை, தேவதூதர்கள் தான் அவனை சந்திக்கிறாங்க. அல்லேலூயா. தேவதூதர்கள் கும்பலாக ஒரு ஆர்மியே போகுது. தலைவர் யாருன்றீங்க? இயேசு தான். இயேசு வந்து ஒரே பட்டாளமாக கும்பலாக அவர் சுற்றிட்டு தான் இருக்கிறார். எங்கே போனாலும் ஒரு ஆர்மி அவரை சுற்றி பந்தாவாக சுற்றினுக்கிறார் பாருங்க. அப்போ வந்து யாக்கோபு அவர்களை கண்டபொழுது இது தேவனுடைய சேனை என்று சொல்லி அந்த ஸ்தலத்திற்கு மக்கனாயிம் என்று பெயரிட்டான். அப்பப்போ ஒரு பேர் வச்சுறார் இவர். அப்போ வந்து 7வது வசனத்தில், அப்போது யாக்கோபு மிகவும் பயந்து வியாகுலப்பட்டு தன்னிடத்திலிருந்து ஜனங்களையும் வேர்க்குது, ஊத்துது, மூச்சு வாங்குது, படபடுக்குது, பிபி ஏறி போச்சு, இதயம் துடி, எல்லா வியாதியும் வந்துருச்சு அவனுக்கு. இப்போ ஹார்ட் ப்ராப்ளம், பிபி, சுகரு, டென்ஷனு எல்லாம் வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணுறது தெரியல. உயிர் போகிற அளவு துடிச்சுருக்கிறான். கொரோனாவோட மோசமாகுது இப்போ அவன் உடம்பு, அவன் மைண்டும். ரைட்டுங்களா? அப்பொழுது யாக்கோபு மிகவும் பயந்து வியாகுலப்பட்டு தன்னிடத்தில் இருந்த ஜனங்களையும் ஆடு மாடுகளையும் ஒட்டகங்களையும் 2 பகுதியாக பிரித்து ஏசா ஒரு பகுதியின் மேல் விழுந்து அதை முறிய அடித்தாலும் மற்ற பகுதி தப்பித்துக் கொள்ள இடம் உண்டு என்றான். டெக்னிக் பாருங்க இவனுக்கு. முதல்ல வெகுமதியெல்லாம் எடுத்துக்கிட்டு, வேலைக்காரிங்களெல்லாம் எடுத்துக்கிட்டு, மீதி இருந்த 2 பெருங்கும்பலில் 1 அழிச்சா கூட 1 தப்பிக்கும் அப்படின்னு அவன் பண்ணுறான். அதுக்கப்புறம் பின்பு யாக்கோபு என் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும், மறுபடியும் பாருங்க என்ன ஜெபம் பண்றான். என் தேவனே ஜெபிக்கல, என் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் என் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிறவரே உன் தேசத்துக்கும் உன் இனத்தாரிடத்திற்கும் திரும்பி போ, உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடனே சொல்லி இருக்கிற கர்த்தாவே. பாருங்க, அவர் சொன்ன வார்த்தையெல்லாம் நினைச்சு பார்க்குறான். இப்போதான் அவனுக்கு மனம் திரும்புதல் வருது, உணர்வு வருது. பரிசுத்தாவியானவர் வெளியே இருந்து உள்ள கிரியை செய்கிறார். ரியலைசேஷன் வருது, உணர்வு வருது, புத்தி வருது. இதுதான் த ஒர்க் ஆஃப் த கிரேஸ், கிருபையினுடைய வேலை. பாருங்க. அப்போ 10வது வசனம், அடியனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன், இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனானேன். போதும். இப்போ தொடர்ந்து நீங்கள் படிச்சிங்கன்னா வந்து நிறைய சொல்லி அவன் வந்து ஜெபம் பண்ணுறான். அப்போ வந்து நான் எந்த அளவும் தகுதி இல்லை. இப்போ தான் புரியுது அவனுக்கு. இதுவரை எனக்கு கிடைச்ச எல்லா நன்மைக்கும், பாதுகாப்புக்கும், வசதிக்கும், குடும்ப வாழ்க்கைக்கும் நான் எந்த அளவும் தகுதி இல்லை. என்னைக்கு நமக்கு தகுதி இல்லைன்னு புரியுதோ அப்போ தான் கிருபை நமக்குள்ளே வேலை செய்யுதுன்னு அர்த்தம். இல்லை இல்லையா? கரங்களை வைத்து சொல்லாமா? நான் 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 எந்த அளவும் தகுதி இல்லை. சொல்லுங்கள், நான் எல்லளவும் தகுதி இல்லை. ரட்சிக்கப்படும் முன்பதாகவும் சொல்லுங்கள், என்னை காப்பாற்றியது கர்த்தரே, என்னை ஆசீர்வதித்தது கர்த்தரே, எனக்கு உதவி செய்தது கர்த்தரே.
அங்கே தான் அவர் பாட்டு எழுதுறாரு, எல்லாம் கிருபை கிருபை, நம்மளது ஒன்றும் இல்லை, நான் இல்லை, ஆமாம் என் டேலண்ட் இல்லை எல்லாம், ஆமாம் யாக்கோபு அந்த பாட்டு அங்கே தான் எழுதுறாரு. இதுதாங்க அந்த பாட்டு. அப்போ அவருக்கு உணர்வு வந்துருச்சு. அப்போ அவன் ராத்திரியில் என்ன பண்ணுறான், அங்கே தங்கியிருந்து பார்க்கும்பொழுது ஒரு மனிதரை சந்திக்கிறார், அவர் ஒரு தேவதூதனை சந்திக்கிறார். அப்போ நம்ம 22வது வசனத்தில் நம்ம பார்க்கலாம். 24 வாசிக்கலாம். 24 யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அதாவது எல்லாரையும் முன்னால் அனுப்பிட்டார். வெகுமதி போயிடுச்சு, வேலைக்கார கூட்டம் போயிடுச்சு, முதல் பொண்டாட்டி கூட்டம் போயிடுச்சு, 2வது பொண்டாட்டி கூட்டம் போயிடுச்சு. யாப்போக்கு நதி, அந்த நதி நடுவில் கொஞ்சம் மேடை மாதிரி இருக்கும் பாருங்கள், தண்ணி அந்த பக்கம் ஓடி இந்த பக்கம் ஓடி, அந்த இடத்துல நதிக்கு நடுவில் அவர் அந்த ஐலாண்டில் தீவு மாதிரி இருக்கிற இடத்துல நின்று அவர் தனியாக இருக்கிறாரு. கவனிங்க, யாப்போக்கு அப்படின்னா நத்திங், ஒன்றுமில்லை, எல்லாவற்றையும் இழப்பது அப்படின்னு அர்த்தம். இப்போ அவனுக்கு உண்மையில் பார்த்தீங்கன்னா எல்லாம் இருந்தும் ஒன்றும் இல்லாத மாதிரி இருக்கிறான். சொத்து நமக்கு பெரிய ஆசீர்வாதம் கிடையாது, சொந்த பந்தங்கள் ஜனங்கள் பெரிய ஆசீர்வாதம் இல்லை. 1க்கு 2 பொண்டாட்டி 4 பொண்டாட்டி குழந்தைகள்லாம் ஆசீர்வாதம் இல்லை. எல்லாம் இருந்தால் நல்லா இருக்குன்னு நினைப்பீங்க, அது பெரிய தொல்லை, ரைட்டுங்களா? ஆமாம், ஒன்று தான் நல்லது, ஆமாம் ஒன்று தான் உகந்தது, ஒன்றே சிறந்தது. அதுக்கு மேலே யோசித்தீங்கன்னா நரகம்தான், இல்லை இல்லையா? ஆமாம், இங்கே உலகத்திலே நரகம் அனுபவிக்கணும், அப்புறம் நரகத்துக்கும் போகணும். ஆமாம், இதில் வேறு 2 பொண்டாட்டி ஊழியர்கள் ஐக்கியம்னு வச்சுக்கிறானுங்க, 2வது பொண்டாட்டி கட்டிக்கிட்டு ஊழியம் செய்கிறானுங்க. அதெல்லாம் பைபிள் படி தப்பு. முதல் பொண்டாட்டி உயிரோடு இருக்கும்போது இன்னொரு பொண்டாட்டி கட்டுறது எனக்கு தெரிஞ்ச பைபிள் படி தவறு. சரி, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஊழியக்காரர்கள் அப்படி இருக்கக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா அவன் தனியாக இருக்கிறான். தனியாக இருந்து 24 வசனம், பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனுடனே போராடி அவன் மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடைச்சந்தை தொட்டான். அதனால் அவருடனே போராடுகையில் யாக்கோபின் தொடைச்சந்து சுளுக்கிற்று. இது யாரு? கர்த்தருடைய தூதனானவர்னு பைபிள் எங்கெல்லாம் வருதோ இயேசு கிறிஸ்து. அதுக்கு ஒரு பெரிய சப்ஜெக்ட். இயேசு தான் அங்கே வந்தார், இயேசுவை தான் அவன் பார்த்தான். முதல்ல இயேசுன்னு தெரியல, அதுக்கப்புறம் பேரை வேற கேட்குறான், நீங்கள் யாருன்னு. அதெல்லாம் உனக்கு எதுக்குப்பா, பேரெல்லாம் கேட்காதுப்பா அப்படின்றார். அவர் இரவு முழுவதும் அவனோடு இருக்கிறார், அவனை மாற்றுகிறார். ஆண்டவர் நம்மளை சந்திக்கிற அந்த நாள், அந்த ரட்சிப்பின் நாள் தான் முக்கியமான ஒரு தருணம். சந்திக்கிறார். அப்போ அவனோட போராடுறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவருக்கு சக்தி இல்லைன்னு அர்த்தம் இல்லை, இவன் விடாமல் பிடிச்சிட்டு இருக்கிறானே அவனுடைய மனசை நம்ம பார்ப்போம், அவனுடைய வாஞ்சியை நம்ம பார்ப்போம், அவனுடைய தாகத்தை கொஞ்சம் மதிப்போம் அப்படின்னு சொல்லி தான் இருந்தார். மோசேகிட்ட கூட விடுவா, என்னைய அழிச்சிடுற இந்த ஜனங்களை, ஒரே செகண்டில் காலி பண்ணிடுறேன், உன்னைய பெரிய ஆள் ஆக்குறேன்னு சொன்னார். அப்படின்னா என்ன அர்த்தம்? மோசே ஆண்டவரோட பலமானவனை பிடிச்சிக்கிட்டு நின்னானா அவனுடைய முக்கியத்துவத்தை பார்க்குறார், வைராக்கியத்தை பார்க்குறார், அவன் மனசை பார்க்குறார், மனதுருக்கத்தை பார்க்குறார். அதுதான் இங்கே யாக்கோபு நொந்து போய் அவன் பலவீனமே அடைஞ்சி ஒன்றுமே இல்லாமல் கடைசி கட்டத்தில் ஒன்றுமே இல்லை, அவன் மனசில் காலியாகி பயம், திகில், உயிர் பயம், வாழ்க்கையில் எதுவுமே பெருசாக தெரியல. இப்போ என்ன தான் பெருசாக தெரியுது? உயிர் பெருசாக தெரியுது. பெரிய பொண்டாட்டி அவன் பிள்ளைகள் கும்பலாம் அழிஞ்சா கூட நான் எப்படியாவது காப்பாற்றப்படணும்னு பார்க்குறேன். எல்லாரையும் அனுப்பிட்டு தனியாக இருக்கிறான், அவனுடைய உயிருக்காக போராடி கொண்டிருக்கிறான். அப்போ ஆண்டவர் அவனை என்ன பண்ணுறார்? விடுப்பான்னு சொன்ன கேட்கல. ஆண்டவர் அவனை 2 விதத்தில் ஆசீர்வதிக்கிறார். ஆமேன். அவன் என்ன கேட்டான் அந்த இடத்துல? நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை விடமாட்டேன். ஆமாம், எத்தனாவது வசனம்? 26 படிங்க. அவர் நான் போகட்டும் பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன் நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன். இந்த வசனத்தை நல்லா கவனிங்க. இதாங்க உண்மையான அறிக்கை, மனம் திரும்புதல், உண்மையான நேரடியான ஜெபம் இதுதான். இப்போதான் அவன் ஜெபம் பண்றான். என்ன கேட்குறான்? ஆசீர்வதித்தால் ஒழிய. அவனுக்கு ஏற்கனவே என்ன இருக்குது? எல்லாமே இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதெல்லாம் ஆசீர்வாதம் இல்லை அப்படின்னு அவனுக்கு அப்போ தான் புரியுது, இல்லையா? ஆமாம், ஒரு பொண்டாட்டி 2 பொண்டாட்டி வைப்பாட்டி பிள்ளைகள், ஏகப்பட்ட சொத்து, அவங்க மாமனாரும் மச்சானுங்களும் அந்த ஊரார்களும் பயப்படுற அளவுக்கு, பொறாமப்படுற அளவுக்கு, போட்டி போடுகிற அளவுக்கு இவனுக்கு அவ்வளவு சொத்து இருந்தோம் அது ஆசீர்வாதம் இல்லைன்னு அப்போ தான் புரியுது. ஏன் சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை, வாழ்க்கைக்கு அர்த்தம் இல்லை, சந்தோஷம் இல்லை, வாழ்க்கைக்கு நோக்கம் இல்லை, வாழ்க்கைக்கு எந்த பலனும் இல்லை, வாழ்க்கையினுடைய நோக்கம் தெரியவே இல்லை.
வெத்தா வாழ்ந்துருக்கிறோம், சும்மா கெத்தா அப்படியே வெத்தா சுற்றிட்டு இருந்துக்கிறோம், ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறது அவனுக்கு அப்போ தான் புரியுது. அப்போ சொல்கிறாரு, உண்மையான ஆசீர்வாதம் என்பது என்னை படைத்த கடவுள் யார் என்று தெரிந்து கொள்வது உம்மை பார்த்து விட்டேன். உண்மையான ஆசீர்வாதம் என்பது என்னை எதற்காக படைத்தீர் என்று என் வாழ்க்கை நோக்கத்தை புரிந்து கொள்வது. அதனால் அவன் என்ன சொல்கிறான், என்னை எதற்காக படைச்சிங்க, நான் என்ன பண்ணணும், என்கிட்ட எல்லாத்தையும் விவரமாக சொல்லிட்டு போங்க, எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுங்கன்றான். உண்மையான ஆசீர்வாதம் மரண பயம் இல்லாமல் வாழ்வது, உண்மையான ஆசீர்வாதம் பயமே இல்லாமல் வாழ்வது, உண்மையான ஆசீர்வாதம் கவலை இல்லாமல் வாழ்வது, உண்மையான ஆசீர்வாதம் நம்பிக்கையோடு வாழ்வது, உண்மையான ஆசீர்வாதம் கர்த்தரை அறிந்து வாழ்வது, உண்மையான ஆசீர்வாதம் கர்த்தரை மற்றவர்களுக்கு அறிவித்து வாழ்வது, உண்மையான ஆசீர்வாதம் வெளிச்சம் பெறுவது, வெளிப்பாடு பெறுவது, உண்மையான ஆசீர்வாதம் கர்த்தரால் வாழ்க்கை மாற்றப்படுவது, உண்மையான ஆசீர்வாதம் கர்த்தருக்காக வாழ்வது, உண்மையான ஆசீர்வாதம் கர்த்தரோடு வாழ்வது, உண்மையான ஆசீர்வாதம் கர்த்தர் விரும்புகிறபடி வாழ்வது. அவனுக்கு அப்பதான் புரியுது. அப்ப அவன் என்ன கேட்கிறான், என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை விடமாட்டேன். சொத்து ஆசீர்வாதமாக இருந்தால் அவன் ஏன் கேட்குறான், பொண்டாட்டி புள்ள சொந்த பந்தம் ஆசீர்வாதமாக இருந்தால் அவன் ஏன் கேட்குறான், அவன் விட மாட்டேங்கிறான். ஆண்டவர் 2 விதத்தில் அவனை ஆசீர்வதிக்கிறார். உன் பேர் என்ன என்று கேட்டார், யாக்கோபு என்றான். விடாமல் தொடர்கிறவன். அவன் விடாமல் உலகத்தின் காரியங்களை தொடர்ந்தான். இப்போ ஆண்டவர் வேற வாழ்க்கை வாழும்படி அவனுடைய வாழ்க்கையை மாற்றுகிறார். அப்போ ஆண்டவர் சொல்றார், உன் பேர் இனி யாக்கோபு எண்ணப்படாமல் இஸ்ரவேல் எண்ணப்படும். தேவனோடு மனிதனோடு போராடி மேற்கொண்டாயே. 2 விதத்தில் கர்த்தர் ஆசீர்வதிச்சார். நம்பர் 1, அவனுடைய தொடைச்சந்தை அவர் சுலுக்கி ஒரு பலவீனத்தை ஏற்படுத்தினார். கிரிப்பிள்டு, அவன் நொண்டி ஆயிட்டான். அதுக்கு முன்னால் நல்லா கம்பீரமாக நடந்தவன் இப்போ கால் அவர் சுலுக்கி விட்டதுனால இப்படி தான் நடக்கிறான். ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் பொழுதும் அவன் அதை நினைவு கூறும்படி வாழ்கிறான். அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா, நான் அல்ல, என் பலன் அல்ல, என்னுடைய அறிவு அல்ல, என்னால் அல்ல, இது எல்லாமே ஒவ்வொரு அடி நான் எடுத்து வைப்பது யாரால, ஆண்டவரால. அல்லேலூயா சொல்லலாமா, நான் விடுகிற ஒவ்வொரு மூச்சு இயேசுவால, நான் பேசுகிற ஒவ்வொரு பேச்சு இயேசுவால, நான் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் இயேசுவால, நான் வாழ்கிற ஒவ்வொரு நாளும் இயேசுவால, எனக்கு கிடைக்கிற ஒவ்வொரு நன்மையும் இயேசுவால, நான் பெறுகிற ஒவ்வொரு வெற்றியும் இயேசுவால, நான் சாதிக்கிற ஒவ்வொன்றும் இயேசுவால. என்னால கிடையாது, அது தன்னால கிடையாது, அது விண்ணால தேவனால இயேசுவால என்பதை ஒவ்வொரு நிமிஷமும் உணரணும். ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் போது உணரணும் தான் ஆண்டவருக்கு தொடைச்சந்தை சுலுக்கினார். இப்போ அவன் நேராக நிற்க முடியாது, தனியாக நடக்க முடியாது, ஒரு தடி வச்சு தான் நடக்கணும். ஒன்றை தாங்கி இருக்க வேண்டும். தடிகள் என்பது தேவனுடைய வார்த்தைகளையும் தேவனுடைய வாக்குத்தத்தங்களையும் தேவனுடைய வெளிப்பாடுகளையும் குறிப்பிடுகிறது. உம்முடைய கோலும் உம்முடைய தடியும் என்னை தேற்றும். அது ஆண்டவருடைய வார்த்தைகளும் ஆண்டவருடைய மேய்ச்சல்களும் ஆண்டவருடைய வழிநடத்தல்களுமாக இருக்கிறது. இப்போ அவன் எதில் தான் வாழணும், ஆண்டவர் வார்த்தையை நம்பி நம்பி வாழணும், ஆண்டவருடைய வாக்குத்தை நம்பி நம்பி வாழணும், ஆண்டவருடைய வெளிப்பாட்டை நம்பி நம்பி வாழணும், ஆண்டவருடைய தீர்க்க தரிசனத்தை நம்பி நம்பி வாழணும். ஆண்டவர் பேசினதான் அவன் வாழ முடியும். இப்போதான் அவனுக்கு புரியுது, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, சொந்த பந்தம் சொத்து பத்தினால் மாத்திரமல்ல, உலகத்தில் உள்ள நன்மைகளினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் அவன் ஒவ்வொரு நாளும் பிழைக்க வேண்டும் என்கிறது அவனுக்கு புரிகிறது. அதுதான் இப்போ ஒரு குறையை கொடுத்து ஆசீர்வதித்தார், ஒரு பிரச்சனையை கொடுத்து ஆசீர்வதித்தார், ஒரு நஷ்டத்தை கொடுத்து ஆசீர்வதித்தார், அவனை பலவீனமாக்கி ஆசீர்வதித்தார். இதுதான் உண்மையான ஆசீர்வாதம். சில நேரத்தில் கர்த்தர் சில விஷயங்களை எடுப்பது ஆசீர்வாதம், சில விஷயங்களை தடுப்பது ஆசீர்வாதம், சில காரியங்களை நம்மளுக்கு கஷ்டங்களை வலிகளை வேதனைகளை கொடுப்பது ஆசீர்வாதம். ஒவ்வொரு நாளும் இந்த வேதனையோட இந்த குறையோட நான் வாழ்கிறேனே, ஒவ்வொரு நிமிடமும் நான் இந்த வலியை அனுபவிக்கிறேனே என்றால் அது கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம். அதனால நீ இந்த சரீரத்தினுடைய பாவத்திலிருந்து தப்பிச்சு நித்திய நோக்கத்தில் வந்து சேருவாய். அல்லேலூயா. நமக்கு சில நேரத்தில் புரியாது. 2வது என்ன சொன்னார், இனிமேல் நீ போராடுறவன் கிடையாது, அதை தொடர்ந்து பிடிச்சு அதை தொடர்கிறவன் கிடையாது, உலக காரியங்களை தொடர்றவன் கிடையாது, நீ இஸ்ரவேல். அந்த இஸ்ரவேலில் ஏல் அப்படிங்கிறது கடவுளுடைய பேர். அப்படின்னா இஸ்ரவேல் என்றால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், பிரித்தெடுக்கப்பட்டவன், தேவனுடைய பிரபு, தேவனுடைய பிரதிநிதி, தேவனுக்காக ஆளுகை செய்கிறவன். இப்போ இனிமேல் கெஞ்சிறவன் இல்லை, நீ ஆளுகை செய்கிறவன். உலகத்தினுடைய ஆசைகளுக்காக ஆஸ்திகளுக்காக ஓடுகிறவன் அல்ல, என்னுடைய சார்பாக பணியாற்றுகிறவன், எனக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டவன். ஆண்டவர் அவனுக்கு பேர் வைத்தார். இதுக்கப்புறம் அவன் ஜெபம் பண்ணுறது தான் உண்மையான ஜெபம். சரிங்களா? அவருடைய பேரை கேட்குறான், உம்முடைய பேர் என்ன? அவர் சொல்லலை, போயிட்டார். அவர் பேர் இயேசு. ஆமென்.
அது இன்னொரு நாளைக்கு நம்ம படிக்கலாம். இப்போ கடைசி ஜெபத்தை நம்ம படிக்கலாம். 33ஆம் அதிகாரம். இதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணுறான்? கண்களை ஏறெடுத்து பார்க்குறான். ஏசா வரான். ஏசா வந்து அடிப்பான்னு பார்த்தா அடிக்க மாட்டாங்கிறான். அடிக்க வந்தவனை முத்தமிட வைத்தார் ஆண்டவர். ஆமென். ரட்சிப்பு வந்துட்டா, கிருபை வந்துட்டா, ஆண்டவர் தொட்டுட்டா, எதிரி கூட நமக்கு சமாதானமாக மாறுவான். நஷ்டமும் லாபமாய் மாறும். பிரச்சனைகள் நமக்கு சாதகமாக மாறும். அவன் வந்து நான் ஹெல்ப் பண்ணுறேங்கிறான், கூட வராங்கிறான். இந்த முதல்ல அனுப்புனதெல்லாம் எதுக்குன்னு கேட்குறான். ஏசா வெகுமதின்ற அதெல்லாம் வேணாங்கிறான். பாருங்கள், கெஞ்சினா கூட வாங்க மாட்டேங்கிறான். லஞ்சம் கொடுத்தா கூட வாங்க மாட்டாங்க. ஆமென். ஆமாம், என்னங்க பார்க்குறீங்க? ஆண்டவர் நமக்கு சாதகமாய் காரியங்களை மாற்றுவார். அல்லேலூயா. ஆண்டவர் நினச்சா எதை வேணாலும் செய்வார். அண்ணன் எவ்வளோ உதவி பண்ணுறேன்னா, வானாப்பா நீ முதல்ல போய் சேர்ந்துருப்பான அண்ணன் அனுப்பிட்டு இவர் வேறு வழியாக என்ன பண்ணுறாரு? இயேசுநாதர் போன அந்த ஊருக்கு போகிறார். இப்போ தான் நம்ம அந்த ஊருக்கே போகிறோம். யாக்கோபு தன் கேள்களை ஏறெடுத்து பார்த்து, ரைட்டுங்களா, 33ஆவது அதிகாரத்தில். அப்புறம் பின்னால் மாமன் வரான், அது போயாச்சு. முன்னால் அண்ணன் வந்தால் அவனும் போயாச்சு. இவன் இப்போ என்ன பண்ணுறான்? நம்ம சீக்கிரம் முடிக்கலாம். 16வது வசனம், 33:16. அன்றைய தினம் ஏசா திரும்பி தான் வந்த வழியே செய்யிருக்கு போனான். நமக்கு விரோதமாக வந்ததெல்லாம் வந்த வழியே போயிடும். அல்லேலூயா. நமக்கு விரோதனை பேசின மாதிரியே மூடிடும். நமக்கு விரோதமாக செய்யப்பட்டதெல்லாம் எந்த பக்கமாக யார் மூலமாக நடந்ததோ அவங்க மூலமாகவே சால்வ் ஆகிடும். அல்லேலூயா. ரைட். 17வது வசனத்தில், யாக்கோபு சுக்கோத்திற்கு பிரயாணம் பண்ணி தனக்கு ஒரு வீடு கட்டி தன் மிருக ஜீவங்களுக்கு கொட்டாரங்களை போட்டான். வீடு கட்டுறானா, கொட்டா போடுறானா, பிஸ்னஸ் பண்ணுறானா, அதனால அந்த ஸ்தலத்துக்கு சுக்கோத் என்று பேரிட்டான். நம்ம ஒரு ஊர் கட்டினோம்னா அதில் ஒரு பிளாட் ரெடி பண்ணால் சுக்கோத்துன்னு பேர் வச்சிட வேண்டியதான். யாக்கோபு பதான் ஆறாமிலிருந்து வந்த பின் கானான் தேசத்தில் இருக்கிற, கவனிங்க, சாலேம்னா சமாதானம், சாலேம் என்னும் சீகமுடைய பட்டணத்திற்கு அருகே, இயேசு கிறிஸ்து போன அதே ஒரு சீகேம் அருகே சென்று பட்டணத்துக்கு எதிரே கூடாரம் போட்டான். மறுபடியும் இங்கே கூடாரம் போடுறான். தான் கூடாரம் போட்ட வெளியின் நிலத்தை சீகேமின் தகப்பனாகிய ஏமோரின் புத்திரர் கையிலே 100 வெள்ளிக்காசுக்கு கொண்டு, நல்ல கவனிங்க, போய் இவனுக்கு வீடு கட்டுறான், ஆடு மாடுகள் கொட்டாரம் போடுறான். இந்த சாலேம் பக்கத்தில் சீகேம் பட்டணத்துக்கு வந்து ஒரு கூடாரம் போடுறான். 100 வெள்ளிக்காசுக்கு ஒரு இடத்த வாங்குறான். இதுதான் முக்கியமானது. 100 வெள்ளிக்காசுக்கு ஒரு இடம் வாங்குறான். கெசிட்டான்னு பேர் அந்த 100 வெள்ளிக்காசு. சொல்லுங்கள், கெசிட்டா. கெசிட்டா அப்படின்னா என்னை பாருங்கள், ஒரு ஆட்டை மாதிரி உருவம் செஞ்சு அதை ரெண்டாக புழக்கணும். புலந்து இப்படி பிரிச்சிங்கன்னா அதுதான் கெசிட்டா. அதில் வந்து ஃபுல்லாக வெள்ளிக்காசு நிரப்பணும். நிரப்பி அந்த ஆட்டை ஒன்றா சேர்த்துடணும். இது தான் கெசிட்டான்னு பேர். அல்லது அந்த வெள்ளிக்காசை எண்ணினீங்கன்னா 100 வெள்ளிக்காசு வரும். 100 வெள்ளிக்காசுனால ஒன்று தான். ஒரு கெசிட்டாங்கிற ஆட்டு உருவத்தை ரெண்டாக பிளந்த மாதிரி, படி மறக்கா மாதிரி அந்த காலத்தில் வச்சுருந்தது தான். ஏன்னா அவங்களுடைய மெயின் பொருள் ஆடு தான் பிஸ்னஸ்ஸு. ஆடு தான் வளர்க்குறாங்க, சாப்பிட்றாங்க. அந்த ஆட்டை வச்சு தான் பணத்தை சொத்தை அளக்குறாங்க. ஆட்டு தான் அவங்களுடைய படி மறக்கால். அப்போ ஒரு ஆட்டை ரெண்டாக பிளந்து பிரித்தா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி சைஸில் செஞ்சு வச்சுருப்பாங்க. ரைட்டுங்களா? இவன் வந்து 100 வெள்ளிக்காசுக்கு வாங்குறான். அதில் ஒரு அர்த்தம் இருக்குது. என்ன தெரியுங்களா? இயேசு கிறிஸ்து தேவாட்டுக்குட்டி. அல்லேலூயா. இயேசு தான் நம்முடைய கெசிட்டா. இயேசு 100 வெள்ளிக்காசு கொடுத்ததற்கு சமமாக தன்னுடைய உயிரை, இரத்தத்தை கொடுத்து உங்களை என்னை வாங்கியிருக்கிறார். 100 என்பது பூரணம், பரிபூரணம், முழுமை, கம்ப்ளீட் பேமெண்ட், ஃபுல் பேமெண்ட். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே உங்களுக்காக எனக்காக சிந்தின அந்த இரத்தம் கம்ப்ளீட் பேமெண்ட், முழுமையாக செலுத்தினார். கவனிக்கிறீங்களா? நீங்க கடந்த காலத்தில் யாரா இருந்தாலும், எப்படிப்பட்டவராக இருந்தாலும், என்ன பாவமாக இருந்தாலும், என்ன அக்கிரமமாக இருந்தாலும், என்ன சாபமாக இருந்தாலும், என்னைக்கு கர்த்தர் உங்களை சந்திச்சாரோ, பரிசுத்தாவியானவர் உணர்த்தினாரோ, நான் இல்லை எல்லாம் தேவன் தான் புரிஞ்சுதோ, மனம் திரும்பினீர்களோ, இயேசுவை விசுவாசித்தீர்களோ, அன்றைக்கு ஆண்டவர் கெசிட்டா மூலமாக 100 வெள்ளிக்காசு மூலமாக தேவாட்டுக்குட்டியாகிய தன்னையே கொடுத்ததன் மூலமாக, சிலுவை பலியின் மூலமாக நம்மை சொந்தமாய் வாங்கிவிட்டார். ரட்சிப்பு பூரணமானது, ரட்சிப்பு நித்தியமானது, ரட்சிப்பு நிரந்தரமானது, ரட்சிப்பு மாறாதது. ஒரு முறை மன்னிக்கப்பட்டவன் நித்தியமாய் மன்னிக்கப்பட்டவன். இனிமேல் அவனுக்கு தண்டனை கிடையாது. இனிமேல் அவன் மேல் அநீதி கிடையாது. இனிமேல் அவர்களுக்கு நரகம் கிடையாது. நிச்சயமாய் பரலோகம் உண்டு. 100 வெள்ளிக்காசு கொடுத்து இயேசு நம்மை வாங்கியிருக்கிறார். அவரே தேவாட்டுக்குட்டி தன்னையே கொடுத்து நம்மை வாங்கியிருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் இந்த கெசிட்டா மூலமாக அவனுக்கு சுவிசேஷம் சொல்லியிருக்கிறார். ஆபிரகாமுக்கு சுவிசேஷம் சொன்னார், யாக்கோவுக்கு சுவிசேஷம் சொல்லியிருக்கார், எல்லாருக்குமே ஆண்டவர் சுவிசேஷம் சொல்லியிருக்கார். பழைய ஏற்பாட்டில் இயேசு தான் சுவிசேஷம், இயேசுவின் மூலம் தான் ரட்சிப்பு. புதிய ஏற்பாட்டில் இயேசு தான் சுவிசேஷம், இயேசுவின் மூலம் தான் ரட்சிப்பு.
அப்போ பழைய ஏற்பாட்டில் அவனுக்கு சுவிசேஷம் சொல்லிட்டார் பாருங்க. இப்போ இவன் ரட்சிக்கப்பட்டதற்கு அடையாளமாக தேவன் தான் அவனை வாங்கினார், ரட்சித்தார், இவன் தனக்கு சொந்தமல்ல தேவனுக்கு சொந்தம் என்பதற்கு அடையாளமாக ஊரார் இடத்துல கட்டக்கூடாதுன்னு சொல்லி சொந்தமாக இடம் வாங்கணும்னு சொல்லி வாங்கி அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். எல்லாரும் சொல்லுங்கள், அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். பலிபீடத்தை கட்டுவது என்பது தன்னை பலியாக செலுத்துவதற்கு அடையாளம். ஆமேன். இதுக்கு முன்னே கல் நட்டான், இப்போ கல் நடலை. அது விக்கிரக ஆராதனை மாதிரி தெரியுது. அது வந்து அறிவின் அடிப்படையில் செய்கிறான், ஒரு அடையாளத்துக்கு செய்கிறான். இப்போ பலிபீடத்தை கட்டுகிறான். அப்படின்னா அவங்க அப்பா பலியிட்டது, அவங்க தாத்தா பலியிட்டது, அதெல்லாம் அவன் தெரிஞ்சு நினச்சி பார்க்குறான். இப்போ பைபிள் நாலேஜெல்லாம் ரெவலேஷனாக மாறுது, இன்ஃபர்மேஷன்லாம் இன்ஸ்பிரேஷனாக மாறுது, தகவல் எல்லாம் சத்தியமாக மாறுது, ஆவியானவர் கிரியை செய்கிறார். இப்போ பலிபீடம் கட்டுகிறான். பலிபீடம் என்பது முழுமையான கற்களை கொண்டு கட்டுவது. ரைட்டா? நம்மளாம் ஷேப் பண்ண கட்டு இல்லை, உருவாக்கின கல் அல்ல, செங்கல் அந்த மாதிரி கிடையாது. முழுமையான கற்கள். அப்படின்னா தேவன் கொடுத்ததை வைத்து கட்டுவது, தேவன் கொடுத்ததை தேவனுக்கே கொடுப்பதுன்னு அர்த்தம். பலிபீடம் கட்டினான். தன்னை பலியாக கொடுப்பதற்கு அடையாளமாக, தன் குடும்பத்தை பலியாக கொடுப்பதற்கு அடையாளமாக, இன்னும் நிறைய அர்த்தங்குது. கட்டிட்டு ஜெபம் பண்ணுறான். இப்போ தான் ஆராதனை பண்ணுறான். ஒரே வரியில் ஜெபம் முடியுது, ஒரே வரியில் ஆராதனை முடியுது, ஒரே வரியில் அர்ப்பணிப்பு, அபிஷேகம், ஆர்டினேஷன் எல்லாமே முடியுது. என்ன தெரியுமா அது? ஏல் எலோகே இஸ்ரேல். அல்லேலூயா. இதுதான் அவனுடைய மூணாவது ஜெபம். இதுதான் முதல் ரட்சிக்கப்பட்ட பிறகு செய்யக்கூடிய உண்மையான ஜெபம். ரட்சிக்கப்பட்ட பிறகு செஞ்ச உண்மையான ஜெபம். எல்லாரும் சொல்லாமா? ஏல் எலோகே. உங்கள் பேர் சொல்லணும். இப்போ ஏல் எலோகே சண்முகம் நான் சொல்ல போகிறேன், நீங்கள் உங்கள் பேர் சொல்லணும். ஏல் எலோகே சண்முகம். மறுபடியும் சொல்லாமா? ஏல் எலோகே சண்முகம். இப்போ நான் பாதி மெசேஜ் தான் பேசியிருக்கிறேன், மீதியில் நிறைய இன்னொரு நாளைக்கு பேசுகிறேன், நம்ம முடிக்கலாம். கவனிங்க. ஏல் அப்படின்னு சொல்வது எல் எல்யோன் அப்படிங்கிற வார்த்தையினுடைய சுருக்கம். எல் எல்யோன். அதுக்கு 4 முறை தான் பைபிள் அந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. அது குறித்து இன்னொரு நாளைக்கு நான் பிரசங்கிக்கிறேன். மெல்கிசேதேக் ஆபிரகாமை சந்தித்து அவனை ஆசீர்வதிக்கும் பொழுது சர்வவல்லமையுள்ள தேவன், உன்னதமான தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாராகன்னு சொல்லி ஆசீர்வதித்தான். அப்போ அவன் பயன்படுத்தின பேர் தான் ஏல் எல்யோன். எல்லாரும் சொல்லுங்கள், ஏல் எல்யோன். ஏல் எல்யோன் அல்லது எல்யோன் அப்படிங்கிற வார்த்தையினுடைய சுருக்கம் தான் ஏல். அப்படின்னா சர்வ வல்லமையுள்ள தேவன். அல்லேலூயா. சொல்லுங்கள், சர்வ வல்லமையுள்ள தேவன், சர்வ பூமிக்கு சொந்தக்காரரான தேவன், உன்னதமான தேவன். ஏல் எல்யோன்னா என்ன அர்த்தம்? த மோஸ்ட் ஹை. அதுக்கு மேலே உயரம் யாருமே கிடையாது. உன்னதமானவர். உயரம், உச்சம், உன்னதம். நான் ஏற்கனவே ஒரு முறை சொல்லியிருக்கிறேன். உன்னதமான கிருபை, உன்னதமான தேவன் நான் இங்கே பேசியிருக்கேன். ரைட்டுங்களா? எல்லாவற்றுக்கும் மேலானவர், சர்வ வல்லமை உள்ளவர், சர்வ அதிகாரமுடையவர், சர்வாதிகாரி. தேவனுடைய சர்வாதிகாரத்தை, உன்னதத்துவத்தை அங்கே வெளிப்படுத்துகிறார். sovereignty of the Lord, the most important doctrine that every Christian must know and believe and practice is the sovereignty of the Lord. எல்லா கிறிஸ்தவர்களும் ஊழியர்களும் அறிந்து கொள்ள வேண்டிய, விசுவாசிக்க வேண்டிய, கடைபிடிக்க வேண்டிய மிக முக்கியமான உபதேசம் தேவனுடைய சர்வாதிகாரம், தேவனுடைய உன்னதத்துவம், தேவனுடைய ஏகாதிபத்தியம். தேவன் உன்னதமான தேவன் என்பது தான். 2வது முக்கியமான ஒரு உபதேசம், அவர் தம்முடைய சித்தத்தின்படி எல்லாம் செய்கிறார் அப்படிங்கிறது தான். அல்லேலூயா. இது 2ஐயும் புரிஞ்சுக்கலாம், எல்லா டாக்டரும் குழம்பிடும். இவன் கரெக்டாக சொல்கிறான், நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீர் உன்னதமான தேவன், நீர் எல்லாவற்றுக்கும் மேலான தேவன். எல்லாரும் சொல்லாமா? கரங்களை உயர்த்தி. நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீர் உன்னதமான தேவன், நீர் எல்லாவற்றுக்கும் மேலான தேவன். இதுதான் ஏல். ரைட். 2வது வார்த்தை எலோகே. சொல்லுங்க, எலோகே. எலோகே அப்படின்னா வல்லமையுள்ள தேவன், மைட்டி காட். அல்லேலூயா. சொல்லுங்க, வல்லமையுள்ள தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன். எலோஹிம் அப்படின்னா உருவாக்குகிற தேவன், சிருஷ்டிகர்த்தராகிய தேவன். சொல்லுங்க, எலோஹிம். இப்போ இங்கே வந்து என்ன சொல்கிறான்? உன்னதமான தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன், வல்லமையான தேவன், என் தேவன் சொல்கிறான். அதான். அல்லேலூயா. முதல் முறையாக கர்த்தர் கொடுத்த பெயரை கர்த்தரோடு சேர்த்து சொல்லுகிறான். கர்த்தர் இல்லாமல் எனக்கு பேர் கூட இல்லை, கர்த்தர் இல்லாமல் எனக்கு வாழ்வு இல்லை, கர்த்தர் இல்லாமல் எனக்கு ஜீவன் இல்லை, கர்த்தர் இல்லாமல் எனக்கு எதுவுமே இல்லை, நான் கர்த்தரிடத்திலிருந்து வருகிறேன், கர்த்தராலே வருகிறேன், நான் கர்த்தருக்காகவே இருக்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய பெயரை
தேவனுடைய பெயரோடு இணைத்து தன்னுடைய விசுவாசத்தை, தன்னுடைய அர்ப்பணிப்பை, தன்னுடைய வைராக்கியத்தை ஏல் எலோகே இஸ்ரவேல் என்று சொல்லுகிறான். அப்படின்னா உன்னதமான தேவன், வல்லமையுள்ள தேவன், அவர் இஸ்ரவேலுடைய தேவன். அல்லேலூயா. இப்போ நீங்க உங்க பேரை சொல்லணும். உன்னதமான தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன், சண்முகத்தினுடைய தேவன். அல்லேலூயா. இவன் தன்னை அர்ப்பணிப்பதற்கு அடையாளமாகவும் தன் குடும்பத்தை அர்ப்பணிப்பதற்கு அடையாளமாகவும் அந்த பேரை சொல்கிறான். அல்லேலூயா. ஏல் எலோஹே, எலோகே இல்லை, அப்படி பாடக்கூடாது. இங்கிலீஷில் ஏல் எலோஹேன்னு இருக்குது, தமிழில் மட்டும் படிச்சுட்டு தமிழில் எழுதி பாடக்கூடாது. இங்கிலீஷில் எப்படி இருக்குது, உச்சரிப்பு கரெக்டாக சொல்லணும். ஆமேன். இன்றைக்கி ஸ்டைல் ஆகி போச்சு, ஏல் எல்லோகே அப்படி பாடணும். எல்லோகேல் கிடையாது, எலோஹே. ஏல் எலோகே இஸ்ரேல். பார்த்தீங்கன்னா அவன் என்ன பண்ணுறான், முதலாவது அதை காசு கொடுத்து வாங்கினான், ரெண்டாவது அதை கர்த்தருக்கென்று பரிசுத்தப்படுத்தி ஒப்படைத்தான், அர்ப்பணித்தான். மூன்றாவது அதை, இதான் கடைசி வசனம் நம்ம படிக்கலாம், தன்னுடைய மகனுக்கு கொடுத்தான். ஆதியாகமம் 48:20-22. அதை படிக்கிறதுக்கு முன்னால் நான் சொல்கிறேன், நல்லா கவனிங்க. இதுக்கப்புறம் அவன் சுயநலமாக ஜெபம் பண்ணல, உலக காரியங்களுக்காக ஜெபம் பண்ணலை, தினமும் தேவனுடைய வெளிப்பாடுகளை பெற்று வாழ்கிறான். அந்த போட்டினி மாதிரி வாழ்கிறான். அவனுக்கு வயசாகுது, அவன் குடும்பத்தை சத்தியத்துக்குள் வழிநடத்துகிறான், குடும்பத்தை ஆண்டவருக்குள்ளே அர்ப்பணிக்கிறான், அவனுடைய பிள்ளைகளுக்கெல்லாம் தீர்க்க தரிசனம் உரைக்கிறான். நீங்கள் 47ஆம் அதிகாரத்தில் தொடர்ந்து வாசித்தீங்கன்னா தெரியும். எல்லாருக்கும் தீர்க்க தரிசனம் சொல்கிறான், குடும்பத்தையே டிசைபிள் பண்ணுறான், குடும்பத்தையே உருவாக்குறான். கடைசியில் ஆண்டவர் அவனுக்கு வெளிப்படுத்துகிறாரு. யோசேப்பு என்ன பண்ணுறான், உன் 2 பிள்ளைகளை கூட்டிகிட்டு வாப்பான்னு சொல்கிறான். கூட்டிகிட்டு வராங்க. அந்த 2 பிள்ளைகள் யார் யார்? எப்ராயிம், மனாசே. மனாசே தான் மூத்தவன், எப்ராயிம் சின்னவன். அப்போ அவங்கள நான் ஆசீர்வதிக்கணும்னு சொல்கிறான். அவங்க அப்பா மாதிரி இவனுக்கும் கண் பார்வை போயிடுது. இவங்க பாருங்கள், சரீர பலவீனம் அடைந்தாலும் ஆவியில் தெளிவாக இருக்கிறாங்க, விசுவாசத்தில் இருக்கிறாங்க, தீர்க்க தரிசனமாக இருக்கிறாங்க, தீர்க்க தரிசனமாக பேசுகிறாங்க. அவங்க எதிர்காலத்தை அறிந்திருக்கிறார்கள். யாக்கோபு தெளிவாக அறிந்திருக்கிறான், இதுவரைக்கும் நான் வாழ்ந்த வாழ்க்கை கர்த்தருடைய கிருபை, இப்போ என்னை தொட்டதும் மாற்றுறது கர்த்தர் தான். நான் இனிமேல் எனக்காக வாழ்வதில்லை, ஏல் எலோகே இஸ்ரேல், ஆண்டவருக்காக வாழக்கூடியவன். இனிமேல் என்னுடைய சந்ததிகளும் ஆண்டவருக்காக வாழ்வார்கள், ஆண்டவருடைய நோக்கத்தை, திட்டத்தை நிறைவேற்றுவார்கள் என்று இயேசுவின் வருகை வரை அவனுக்கு புரியுது. அதனால தான் தீர்க்க தரிசனம் உரைக்கிறான். குடும்பத்துக்கு, நம்முடைய ஊழியம் முதல்ல மனைவிக்கு, முதல்ல பிள்ளைகளுக்கு, குடும்பத்துக்கு தீர்க்க தரிசனம் உரைக்கணும், குடும்பத்துக்கு சத்தியத்தை சொல்லணும், குடும்பத்தை சீஸ்டராக்கணும், குடும்பத்தை ஆவியில் நடத்தணும், குடும்பத்திற்கு நம்ம ஆவிக்குரிய பொறுப்பை கொடுத்துட்டு போகணும். இன்னொரு விதத்தில் சொல்லப்போனால், we must identify spiritual generations. ஆவிக்குரிய சந்ததி யார் என்று அடையாளம் காண வேண்டும். கர்த்தருடைய கிருபையினாலே என்னுடைய ஊழியத்தில் 31 வருஷத்தில் என்னுடைய அடுத்த ஆவிக்குரிய சந்ததியில் யார் என்று அடையாளம் கண்டு அவங்களுக்கு 3 வருஷமாக பயிற்சி கொடுத்து அவங்கள்ட்ட ஊழியத்தை ஒப்படைச்சு அவங்களெல்லாம் தலைவராகிட்டு நான் ஃப்ரீயாக இருக்கிறேன். நான் இருந்தாலும் இறந்தாலும் அவர்கள் அந்த ஊழியத்தை செய்வார்கள். 3 வருஷம் முன்னாலே இந்த வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஆமேன். நீங்கள் சரீரத்தில் பிள்ளைகளை பெற்று வளர்க்குறதோடு அப்படியே விட்டுறாமல் அவங்களையும் சத்தியத்தில் வளர்க்கணும். ஆண்டவர் சிலர் அடையாளம் காட்டுவார், அந்த ஆவிக்குரிய பிள்ளைகளை நீங்கள் வளர்க்கணும், அவர்களுக்கு பொறுப்பை ஒப்படைக்கணும். அப்பாவுக்கு அப்புறம் பிள்ளைக்கு அப்புறம் பேரன் என்ற குடும்ப சொத்து ஊழியம் அல்ல, ஆவிக்குரிய சந்ததிகளாக கைமாற்றப்பட வேண்டும். இவன் ரூபனை கணக்கில் கழிக்கிறான், யோசேப்புக்கு பதிலாக அவன் பிள்ளைகளை கொண்டு வர சொல்கிறான். இதெல்லாம் கர்த்தர் வெளிப்படுத்தினது. மாம்சத்தில் மனிதனுடைய ஆசைகளை செய்யறதில்லை. இந்த உலகத்தினுடைய சொத்துக்களையும் சரி, ஆவிக்குரிய ஊழியத்தையும் சரி, கர்த்தர் சொல்லுகிறபடி செலவு பண்ணணும், கர்த்தர் சொல்லுகிறபடி பொறுப்பை ஒப்படைக்கணும், கர்த்தர் சொல்லுகிறபடி கைமாற்றணும். அவன் வர வைக்கிறான். வர வைக்கும்போது இப்போ யோசேப்பு என்ன பண்ணுறான், அவனுடைய அவனுடைய வலது கையினால் யாக்கோபனுடைய இடது கை பக்கமாக சின்னவனை அனுப்புகிறான். அதே போல் யாக்கோபனுடைய இடது கை பக்கத்துக்கு யாக்கோபனுடைய இடது கை பக்கத்துக்கு சின்னவனையும், யாக்கோபுடைய வலது கை பக்கத்துக்கு பெரியவனையும், மனாசாவை யாக்கோபுடைய வலது கைக்கு நேராக கொண்டு வரான். எப்ராயிமை யாக்கோபுடைய இடது கைக்கு நேராக தள்ளுறான், ஆசீர்வதிங்கன்னு சொல்லி. அப்படி தள்ளும்போது இவர் கையை மாற்றி வைக்கிறார். ஏன்னா ஆண்டவர் சொல்கிறபடி தான் செய்யணும். ஆமென். கையை மாற்றி வச்சு ஆசீர்வதி. அவன் சொல்கிறான், இல்லைப்பா வலது கை பெரியவன் மேலே வைங்கப்பா, இடது கை சின்னவன் மேலே வைப்பானா, எனக்கு தெரியும்பா, நான் என்ன பண்ணுறேன், கம்னு. ஆமாம், இல்லை வெளிப்பாட்டில் வாழ்கிறேன், நான் ஆவியினால் நடத்தப்படுகிறேன். நான் 3 காலத்தையும் உணர்ந்து கொண்டிருக்கிறேன். கடந்த காலத்தில் கடவுள் எப்படி என் கூட இருந்து படிப்படியாக என்னை பாதுகாத்தார், எனக்கு புத்தி கொடுத்தார், எப்படி என்னை சந்தித்தார், நான் என்னை ஒன்றுமில்லாமல் ஆக்கினார். யாக்கோப்பு நதிக்கரையில் ஒன்றுமில்லாமல் ஆக்கினார். நான் சொல்கிறதுக்கு ஒன்றுமில்லைன்னு ஆக்கிட்டார். என் பேரை மாற்றிட்டார், வாழ்க்கையை மாற்றிட்டார். எனக்கு தெரியும் ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கார், என்ன செய்ய சொல்கிறார், கம்னு இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், சின்னவனை பெரியவனாக ஆசீர்வதிக்கிறார், பெரியவனை சின்னவனை ஆசீர்வதிக்கிறார். ஏன்னா அவனுக்கே அதான் நடந்துச்சு.
அவன் சின்னவனா பிறந்து பெரியவனா வாழ்ந்தான். அல்லேலூயா. ஊருக்கு முன்னால் நம்ம சின்னவனாங்கிறது முக்கியம் இல்லை, தேவனுடைய பார்வையில் நாம் யாராக இருக்கிறது தான் முக்கியம் இல்லையா? பெற்றோர் மற்றவர்கள் என்ன சொல்லுகிறார் என்பது முக்கியம் இல்லை, தேவன் உங்களை குறித்து என்னை குறித்து என்ன திட்டம் வைத்திருக்கிறார் என்பது தான் முக்கியம். அப்போ என்ன சொல்கிறான், ஆசீர்வதிச்சு எப்பிராயிம் சின்னவனை மெலம் கோயி அப்படின்றத ஒரு வார்த்தையை அவன் சொல்லி ஆசீர்வதிக்கிறான். ரைட்டுங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா புறஜாதியாருடைய நிறைவு என்று அர்த்தம். அவன் யோசேப்பை ஆசீர்வதித்து என் பிதாக்களாகிய ஆபிரகாம் ஈசாக்கு வழிபட்டு வணங்கிய தேவனும் நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரித்து வந்த தேவனும். எப்படி சொல்கிறான் பாருங்க, அவனுக்கு புரிஞ்சிச்சு பிறந்த நாள்லேருந்து யார் ஆதரித்தது. எல்லாரும் சொல்லம்மா, நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரித்து வந்த தேவன், இனிமேலும் என்னை வழிநடத்தப் போகிற தேவன், எல்லா தீமைக்கும் நீங்களாக்கி என்னை மீட்ட தூதனமானவர், எல்லாத்துக்கும் நம்ம நீங்களாக்குவார். அல்லேலூயா. ஆமாம். அப்படி அவன் சொல்லி ஆசீர்வதிக்கிறான். என்ன ஆசீர்வதிக்கிறான்? 19வது வசனம். அவன் தகப்பனாகி தடுத்து அது எனக்கு தெரியும், எனக்கு தெரியும், என் மகனே தெரியும், எனக்கு தெரியும், இவனும் ஒரு ஜனக்கூட்டமாவான், இவனும் பெருகுவான், இவனுடைய தம்பியோ இவனிலும் அதிகமாய் பெருகுவான், அவனோட சந்ததியார் திரளான ஜனங்கள் ஆவார்கள் என்றான். ஆமென். அப்படியே நிறுத்துங்க. எனக்கு பின்னால் சர்ச்சுக்கு வந்தவன், நான் பார்த்து சொல்லி கொடுத்துவேன் அப்படியெல்லாம் பார்க்கக்கூடாது. கர்த்தர் யாரை வேணாலும் எப்படி வேணாலும் பயன்படுத்துவார். ஆமென். என்னை விட வயசில் கம்மி, என்னை விட படிப்பு கம்மி அப்படிலாம் பார்க்கக்கூடாது. யார் பயன்பட்டாலும் அது கர்த்தருடைய சித்தம். எல்லாருமே நம்ம ஒரே குடும்பம். அல்லேலூயா. ஆமாம். தொடர்ந்து படிங்க. இவ்விதமாக அவன் அன்றைய தினம் அவர்களை ஆசீர்வதித்து, தேவன் உன்னை எப்பிராயீமரை போலவும் மனாசே போலவும் ஆக்குவாராக என்று இஸ்ரவேல் உன்னை முன்னிட்டு வாழ்த்துவார்கள் என்று சொல்லி எப்பிராயாமை மனாசேக்கு முன்னே வைத்தான். நிறுத்துங்க. நான் இன்னைக்கு உங்களை என்ன சொல்லி ஆசீர்வதிக்கிறதுன்னு ஆண்டவரிடத்தில் நான் ஜெபித்த பொழுது இந்த வார்த்தையை ஆண்டவர் விசுவாசமாக உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக அறிக்கை செய்யும்படி ஆண்டவர் எனக்கு உணர்த்தினார். அல்லேலூயா. எப்பிராயிமையும் மனாசேவையும் ஆசீர்வதித்ததைப் போல உங்களை இந்த வார்த்தையை விசுவாசிக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்கள் பேரை சொல்லி ஆசீர்வதிப்பார்கள். சண்முகத்தை கர்த்தர் எப்படி வழிநடத்தினாரோ, ஆசீர்வதித்தாரோ, பாதுகாத்தாரோ, பயன்படுத்தினாரோ அதை போல உன்னை பயன்படுத்துவார் என்று சொல்லி என் பெயரை சொல்லி எனக்கு பின்வருகிற சந்ததிகள் மற்றவர்களை ஆசீர்வதிப்பார்கள். உன் பெயரை சொல்லி மற்றவர்களை ஆசீர்வதிப்பார்கள். அப்படி நடக்க வேண்டும் என்றால் என் பெயரையும் உன் பெயரையும் அவர் பெயரோடு சேர்த்து நம்ம அர்ப்பணிக்க வேண்டும். ரைட்டுங்களா? என்னுடைய உலக தேவைகளை தருவார், 2 பரிவாரம் ஆசீர்வாதம் தருவார். ஏல் எலோகேன்னு சுயநலமாய் பாடுவது தப்பான பாட்டு. கர்த்தர் உன்னதமானவர், சகல உலகத்தையும் ஆளுகிறார், அவர்தான் என்னையும் ஆளுகிறார். என் விருப்பத்திற்கு நான் வாழ்வதில்லை, அவர் என்னுடைய ராஜா என்று அர்ப்பணிப்பது தான் உண்மையான பாட்டு. ஏல் எலோகேன்னா சர்வலோக ராஜா என்ற அர்த்தம். அகில உலகங்களையும் படைத்தவர், அகில உலகங்களையும் ஆளுகிறவர், அகில உலகத்திற்கும் சொந்தக்காரர் என்ற அர்த்தம். The creator and the ruler and the possessor of the whole universe. அதுதான் எல்யோன் என்ற வார்த்தைக்கு அர்த்தம். ரைட்டா? அப்போ இந்த ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகும். 21வது வசனம். பின்பு இஸ்ரவேல் யோசேப்பை நோக்கி, இதோ நான் மரணமடைய போகிறேன், தேவன் உங்களோட இருப்பார், அவர் உங்கள் பிதாக்களின் தேசத்துக்கு உங்களை திரும்பவும் போக பண்ணுவார். தீர்க்க தரிசனம் வரைக்கும் பாருங்க, தேவன் உங்களோட இருப்பார். இப்போ நீங்கள் அலைஞ்சி திரிங்கிறீங்க, ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுத்த பிதாக்களின் தேசத்துக்கு மறுபடியும் உங்களை திரும்ப கொண்டு வருவார். இவனுக்கும் தெரியும் இவங்க எகிப்துக்கு அடிமையாக போவாங்கன்னு சொல்லி. மீதி வசனம் 22வது வசனம். உன் சகோதரருக்கு கொடுத்ததை பார்க்க எல்லாருக்கும் பங்கு கொடுத்தான், யோசேப்புக்கு மட்டும் வேற கொடுக்குறாங்க. கவனிங்க. நான் என் பட்டயத்தாலும் என் வில்லினாலும் எமோரின் கையில் இருந்து சம்பாதித்த ஒரு நிலத்தை உனக்கு அதிகமான பங்காக கொடுத்தேன். எல்லாருக்கும் கொடுத்த மாதிரி பங்கும் கொடுத்தேன். ஆனால் நான் வில்லினாலும் பட்டயத்தினாலும் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச 100 வெள்ளி காசு கொடுத்து வாங்கின அந்த இடத்தை உன் பொறுப்பில் ஒப்படைக்கிறேன். தீர்க்க தரிசனத்தை, தேவனுடைய திட்டத்தை, ஊழியத்தை, வருங்காலத்தினுடைய தொடர்ச்சிக்காக எனக்கு அடுத்த ஆவிக்குரிய தலைவன் நீதான் சொல்லி யோசேப்புக்கிட்ட கொடுக்குறார். எத்தனையோ பிள்ளைகள் இருந்தோம், யார்கிட்ட கொடுக்குறாரு? யோசேப்புகிட்ட கொடுக்குறார். இந்த யோசேப்பு என்ன பண்ணார்? ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 24வது வசனம். அதே மாதிரி சாகிற நேரத்தில் கிட்டத்தட்ட 400 வருஷங்களுக்கு பிறகு
யோசேப்பு தன் சகோதரரை நோக்கி யோசேப்பு தன் சகோதரரை நோக்கி நான் மரணமடைய நான் போகிறேன், மரணம் அடைய போகிறேன். அவங்க அப்பா சாகும்போது தான் சொன்னார், நான் மரணம் அடைய போகிறேன். ஆனாலும் தேவன் உங்களை நிச்சயமாய் ஆனாலும் தேவன் உங்களை நிச்சயமாக சந்திப்பார். எகிப்தில் இருக்கிறான், அடிமைத்தனம் இல்லை, அவனுக்கு அப்புறம் அடிமைத்தனம் வரப்போகுது. ரைட்டுங்களா? அந்த 70 வருஷம் முடிஞ்சிச்சு, இனிமேல் 400 வருஷம் அடிமைத்தனம். தேவன் உங்களை நிச்சயமாய் சந்திப்பார். அவங்க அப்பா சொன்ன தீர்க்க தரிசனத்தை அப்படியே சொல்றாரு பாருங்க. சந்தித்து நீங்கள் இந்த தேசத்தை விட்டு தாம் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்திருக்கிற தேசத்துக்கு போக பண்ணுவார் என்று சொன்னதும் அன்றி 25 தேவன் உங்களை சந்திக்கும் போது, அப்படி ஆண்டவர் உங்களை சந்திச்சு விடுதலை கொடுக்கும்போது என் எலும்புகளை இவ்விடத்திலிருந்து கொண்டு போவீர்களாக என்றும் சொல்லி யோசேப்பு இஸ்ரவேல் புத்திரரில் ஆணையிட்டு கொடுத்தான். இங்க பாருங்க, இப்போ அவன் வாங்கினா கர்த்தருக்கு பரிசுத்தப்படுத்தி ஏழு இஸ்ரவேல் சொன்னான். அந்த நிலத்தை யோசேப்பு பொறுப்பில் கொடுத்தான். இப்போ யோசேப்பு தான் அந்த தீர்க்க தரிசன அடையாளம். இப்போ யோசேப்பு என்ன சொல்கிறான், நீங்கள் இங்கேருந்து போகும்பொழுது என்னுடைய எலும்புகளை சுமந்துக்கிட்டு போங்கன்றான். அந்த பாதுகாக்கிற முறைமையெல்லாம் அப்போ தான் வந்துச்சு. 40 நாள் யாக்கோபு உடம்பு பாதுகாத்து அப்புறம் தூக்கிட்டு போய் வச்சு எவ்வளோ நாள் கொண்டாடுறாங்க, 70 நாள் கிட்டத்தட்ட அவங்க வந்து துக்கம் கொண்டாடுறாங்க. வழியில் 1 வாரம் அழுகுறாங்க, அப்படியெல்லாம் பண்ணுறாங்க. அந்த பாதுகாக்கிறது வந்துச்சு. இப்போ என்ன சொல்கிறான்னா, அந்த சொந்த தேசத்தில் தான் ஆபிரகாம் பதிக்கப்பட்டான், சாரால் பதிக்கப்பட்டால், ரெபேக்கால் வேறு இடத்துல பதிக்கப்படுற, யாக்கோபு அங்கே தான் பதிக்க சொல்கிறாங்க. அதே இடத்துல தான் யோசேப்புடைய எலும்புகள் போகணுன்றார். இங்கே அடிமைத்தனத்தில் இருக்கக்கூடாதுன்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? யோசேப்பு வாழும்பொழுதும் தீர்க்க தரிசனமாக பேசினார், செத்த பிறகும் அவருடைய எலும்புகள் தீர்க்க தரிசனம் உரைத்தன. நீங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யோசுவாவில் நான் வசனம் சொல்லலை, அவர்கள் இஸ்ரவேலர்கள் பஸ்கா பண்டிகை கொண்டாடி எகிப்திலிருந்து புறப்படும் பொழுது உடன்படிக்கை பெட்டி மாதிரி யோசேப்பின் பெட்டியை எடுத்து சென்றார்கள், எலும்புகளை சுமந்து சென்றார்கள். இப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யோசேப்புக்கு கொடுக்கும்பொழுது அந்த நிலத்தை அவன் இயேசுவுக்கே கொடுத்தான். ஏலோகே இஸ்ரேல்னு சொல்லி அர்ப்பணிக்கும் பொழுது ஸ்பிரிச்சுவலாக அவன் ஏசுனார் பேருக்கு ரிஜிஸ்டர் பண்ணுறான். இதுதான் செய்தி. நான் முடிக்கிறேன், கவனிங்க. ஸ்பிரிச்சுவலாக ஏசுனார் பேருக்கு ரிஜிஸ்டர் பண்ணுறான். என்ன சொல்கிறான்? இந்த இடம் இன்று முதல் உமக்கு சொந்தம். ஏசுனார் சொந்தம். அதனால தான் அந்த இடத்துக்கு ஏசு போனார் பார்க்குறதுக்கு. அவருடைய ப்ராப்பர்ட்டிக்கு ஓனர் அங்கே போகிறார். இவன் எதுக்கு அப்படி சொன்னான்? நல்ல கவனிங்க. எல்யோன்னு ஏன் பேர் வச்சான்? நம்ம இதை வந்து பொருளாதார ஆசீர்வாதத்துக்கு பாடிட்டு இருக்கிறோம். வெறுங்கையா போனால் ஆண்டவர் பணம் தரார், வெறுங்கையா போன இதே தான் பாடிட்டு இருக்கிறோம். அவன் சொன்னது எல்யோன் அப்படின்னா என்ன அர்த்தம்? சர்வ பூமிக்கும் சொந்தக்காரர். அவன் என்ன சொல்றான்? அந்த பலிபீடத்தை கட்டி தன்னை பலியாக கொடுப்பதற்கு அடையாளமாக பலிபீடம் கட்டி, தன் குடும்பத்தை பலியாக கொடுப்பதற்கு அடையாளமாக பலிபீடம் கட்டி, கவனிச்சுட்டே வாங்க, தன்னுடைய ஆவிக்குரிய சந்ததிகளை கொடுப்பதற்கு அடையாளமாக பலிபீடம் கட்டி, இது வரைக்கும் நாங்கள் சொத்துக்காகவும் சுகத்துக்காகவும் சொந்தத்துக்காகவும் உலகத்துக்காக வாழ்ந்தோம், இனிமேல் எங்களுக்காக நாங்கள் வாழ மாட்டோம். நீங்கள் தெரிந்தெடுத்தது ஆபிரகாம், நீங்கள் தெரிந்தெடுத்தது ஈசாக்கு, நீங்கள் தெரிந்தெடுத்தது யாக்கோபு, என்ன தெரிந்தெடுத்தீங்க, எனக்கு அப்புறம் யோசேப்பு, இப்படி ஒவ்வொரு சந்ததிகளை தெரிந்தெடுப்பீங்க. ஆபிரகாமுக்கு சொன்ன வாக்குத்தத்தத்தின்படி ஒரு இஸ்ரவேல் தேசம் வரும். ஆபிரகாமுக்கு சொன்ன வாக்குத்தத்தத்தின்படி பல தேசங்கள் உருவாகும். இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்காக நாங்கள் வாழப்போகிறோம் அப்படின்னு சொல்லி அர்ப்பணிப்பதற்கு அடையாளமாக பலிபீடம் கட்டி, எல்லா மக்கள் குழுவும் உமக்கு சொந்தமாகும், அகில உலகமும் உமக்கு சொந்தமாகும், நீர் அகில உலக ராஜாவாக, ராஜாதி ராஜாவாக வருவீர் என்று அவன் எலோகே என்று சொன்னான். அல்லேலூயா. அவன் என்ன சொல்றான்? ஆண்டவர் பேருக்கு ரீச் பண்றான். மொத்த உலகம் உமக்கு தான் சொந்தம், மொத்த உலகத்துக்கு உம்முடைய நாமம் அறிவிக்கப்படும். ஆண்டவருடைய அருட்பணிக்கு அர்ப்பணித்தான், ஆண்டவருடைய மிஷனரி பணிக்கு அர்ப்பணித்தான், ஆண்டவருடைய சித்தத்துக்கு அர்ப்பணித்தான், ஆண்டவருடைய நோக்கத்துக்கு அர்ப்பணித்தான். இது நிறைவேறும் என்று நம்பினான். அல்லேலூயா. அதனால தான் நல்ல கவனிங்க, கிட்டத்தட்ட இயேசு கிறிஸ்துக்கு 722 வருஷத்துக்கு முன்னால் அசிரியர்கள் வந்து வடக்கு பகுதியில் இருந்ததான 10 கோத்திரத்தை சிதறடித்து, அதில் எப்பிராயிம் கோத்திரம் சிதறடிக்கப்பட்டு திரும்பி வரவே இல்லை, உலகத்தோடு கலந்து விட்டார். உலகமெல்லாம் இஸ்ரவேலர்கள் கலந்து விட்டார்கள். நம்ம கூட இஸ்ரவேல் சந்ததியாக இருக்கலாம் மாம்சத்தின்படி, அது ஆராய்ச்சி பண்ணதான் தெரியும். ரைட்டுங்களா? அப்புறம் உலகமெல்லாம் கலந்துட்டாங்க. இப்போ சமாரியார் யார்? இஸ்ரவேலர்கள் உலகத்தாரோடு கலந்து கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு பிறந்த குடும்பம் தான் சமாரியர்கள். அப்போ இவன் என்ன சொல்கிறான்? யாக்கோபு, இஸ்ரவேல்
மொத்த பூமி உமக்கு தான் சொந்தம், எல்லா ஊர்லேயும் உம்முடைய நாமம் அறிவிக்கப்படணும், எல்லா இடத்துலையும் இயேசுக்கு தான். அவங்க வந்து சந்தித்தது இயேசு தான், யாப்போக்கு நதிக்கரையில். இயேசுக்கு தான் அந்த இடத்த ரீச் பண்ணுறான். நீர் தான் ராஜா, ராஜாதி ராஜா, அகில உலக ராஜா. வெளிப்படுத்தின விசேஷம் 1:9 சொல்லுது, இயேசு சர்வலோக ராஜா. அப்போ எல்லா உலகத்துக்கும் உண்மை பற்றி அறிவிக்கப்படணும், எல்லா மக்கள் குழுவிலும் ரட்சிக்கப்படணும், எல்லாரும் உண்மை ஆராதிக்கணும். அப்போ தான் நீர் எல்லையோனா மாறுவீர். அது நிறைவேறணும். அதற்காக என்னை என் குடும்பத்தை அர்ப்பணிக்கிறேன்னு ஒப்பு கொடுத்தான். அப்படின்னா என்ன தெரியுமா தீர்க்க தரிசனம்? எல்லா ஊருக்கும் சுவிசேஷம் போகும், எல்லா ஊர்லையும் ஒரு கூட்டம் விசுவாசிக்கும், எல்லா ஊர்லையும் இந்த மாதிரி சபை நடக்கும், எல்லா ஊர்லையும் சீஷர்கள் உருவாவார்கள். இந்தியாவின் 7,50,000 இல்லை 80,000 கிராமமாக இருந்தாலும், எத்தனை பட்டணங்கள் இருந்தாலும், என்னதான் யார் தான் வந்து தடுத்தாலும், யார் தான் அதை கெடுத்தாலும், இயேசுவின் நாமம் அறிவிக்கப்படும், சுவிசேஷம் சொல்லப்படும், ஒரு கூட்டம் விசுவாசிக்கும். யாக்கோபை போல இஸ்ரவேலா அவர்கள் மாறுவார்கள், மனம் திரும்புவார்கள், உலகம் சொத்து பத்து வேண்டாம் என்று இயேசுவுக்காக வாழ்வார்கள், நீதிக்காக, நேர்மைக்காக, பரிசுத்தத்துக்காக, நன்மைக்காக, உண்மைக்காக வாழ்வார்கள். அதை கர்த்தர் யாக்கோவாகிய என்னை கொண்டு செய்வார், உங்களை கொண்டு செய்வார், அவனுடைய ஆவிக்குரிய சந்ததிகளாகிய ஒவ்வொரு சீடர்களை கொண்டு செய்வார். இதெல்லாம் நடக்கும் என்று அவன் தீர்க்க தரிசனம் உரைத்தான். அதற்கென்று அதை அர்ப்பணித்தான். அதை நிறைவேற்றுறதுக்கு இயேசு வந்தார். இயேசு வந்தார். அன்னைக்கு செஞ்ச ஜபம் இன்னைக்கு நிறைவேற போகுது, அன்னைக்கு அர்ப்பணித்த அர்ப்பணிப்பு இன்னைக்கு நிறைவேற போகுது, அன்னைக்கு கொடுத்த ஆர்டினேஷன் இன்னைக்கு நிறைவேற போகுது. யூதர்களுக்கு ரட்சிப்பு வந்தாச்சு, இப்போ யூதர்கள் மூலமாக சமாரியர்களுக்கு வருது, சமாரியர்கள் மூலமாக உலகமெங்கும் போகுது. முழு உலகத்தையும் எடுத்துக்கொள்வதற்கு அடையாளமாக, முழு உலகத்தையும் ரட்சிப்பதற்கு அடையாளமாக இயேசு சமாரியாவுக்கு வந்தார். சமாரியா பெண்ணுகிட்ட இருந்து ஆரம்பித்தார். முழு உலகத்தையும் ஆண்டவர் பேரில் ரிஜிஸ்ட் பண்ணுறதுக்கு டோக்கனாக தான் அந்த இடத்தை எலோகேன்னு ரிஜிஸ்ட் பண்ணான். அப்போ இயேசு சொன்னார், என்னுடைய வேர்ல்டு மிஷனை, என்னுடைய வேர்ல்டு டாமினேஷனை, என்னுடைய வேர்ல்டு காலனைசேஷனை, ஸ்பிரிச்சுவல் காலனைசேஷனை, தீய சக்திகளை, அசுத்தாவிகளை அழித்து மனிதனை நல்லவனாக்கக்கூடிய, சுகமாக்கக்கூடிய, விடுதலையாக்கக்கூடிய ஆவிக்குரிய ஆட்சியை, பூமிக்குரிய ஆட்சி நம்ம பேசல, ஆவிக்குரிய ஆட்சியை சமாரியாவிலிருந்து ஆரம்பிக்கிறேன். யூதர்களுக்கு முடிஞ்சு போச்சு, புறஜாதிகளுக்கு இங்கிருந்து ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி அவன் ஆரம்பிச்சதை ஆண்டவர் அங்கே புதிய ஏற்பாட்டில் ஆரம்பிக்கிறார், அதை நிறைவேற்ற ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா.